ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். என்னுடைய பேர் ஆடம். இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, MySQL புரோட்டோகால் அண்ட் நெட்வொர்க் சர்வீஸ் பத்தி தான். ஸோ MySQLனா என்ன? அது எதுக்கு பயன்படுது? ஸோ அத எப்படி வந்து ஹேக்கர்ஸ் வந்து எனுமரேட் பண்ணுவாங்க, எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க ரியல் வேர்ல்டுல. அத பத்தி தான் பார்க்க போறோம். என்னோட யூடியூப் சேனலுக்கு நீங்க புது வியூவரா இருந்தீங்கன்னா, ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். மறக்காம பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு இன்ஸ்டன்டான நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ லெட்ஸ் டைவ் இன். ஸோ இப்ப நம்ம MySQL பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக நெட்வொர்க் சர்வீசஸ் 2 அப்படின்ற ஒரு ரூம் வந்து பயன்படுத்துறோம். எங்க இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரையாக்மி பிளாட்ஃபார்ம் வந்து ஓகேவா? ஸோ ட்ரையாக்மி பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு லீகலா ஒரு எத்திக்கல் ஹேக்கிங் நீங்க கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இவங்க நெறைய லேர்னிங் பாத், நெறைய ரூம்ஸ் அண்ட் மாடியூல்ஸ் வந்து குடுத்துருப்பாங்க. இட் கவர்ஸ் போத் தியரிட்டிக்கல் அண்ட் பிராக்டிகல் லேப்ஸ் இருக்கும். நீங்க ஈஸியா கத்துக்கலாம். ஓகேவா? இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க் சர்வீசஸ்ல நம்ம ஆல்ரெடி வந்து நெறைய ரூம்ஸ் வந்து முடிச்சிருக்கோம். எஸ்எம்பி, டெல்நெட், எஃப்டிபி, என்எஃப்எஸ் அண்ட் எஸ்எம்டிபி அப்படின்னு. ஸோ அதோடைய கன்டினியூட்டி வீடியோ தான் இது. இதுல வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் MySQL தான் வந்து பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இவங்க வந்து தியரிட்டிக்கலா சொல்லியிருக்க சில கான்செப்ட்ஸ் ஈஸியா தான் இருக்கும். பட் ஸ்டில் நான் வந்து அதையும் பிரேக் டவுன் பண்ணி ஒரு பிரசன்டேஷன் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஆ MySQLனா என்ன? அத பத்தி நம்ம தியரிட்டிக்கலா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பிராக்டிகலா எப்படி எனுமரேஷன் ஆர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்றது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ MySQL அப்படின்னா என்ன? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, MySQLங்கிறது ஒரு ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மென்ட் சிஸ்டம். ஸோ அதுல வந்து உங்களுடைய டேட்டாஸ் அண்ட் என்ன சொல்றது? உங்களுடைய டேட்டாஸ்ங்கிறது உங்களோட யூசர் அக்கவுண்ட்ஸா இருக்கலாம். இல்ல உங்களோட கிரெடென்ஷியல்ஸா இருக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து எப்படி ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேபிள்ஸ்ல ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ அந்த டேபிள்லாம் வந்து எது கூட மேப் ஆயிருக்கும் ஆர் எது கூட வந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரைமரி கீ கூட ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஓகேவா? ஸோ பிரைமரி கீ இஸ் நத்திங் பட் தி யூனிக் ஐடென்டிஃபையர். ஸோ இப்ப நீங்க சம்டைம் வந்து வெப் அப்ளிகேஷன் டெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு சில என்ன சொல்றது? எரர்ஸ் வந்திருக்கும். எஸ்கியூஎல் சின்டாக்ஸ் எரரு, லைக் இந்த மாரி இந்த பர்ட்டிகுலர் லைன்ல query இருக்கு. ஆர் இந்த பர்ட்டிகுலர் கீ கூட மேட்ச் ஆகல. இப்படின்லாம் வரும்ல. ஸோ அந்த பிரைமரி கீ கூட தான் வந்து இந்த MySQL டேபிள்ஸ் வந்து மேட்ச் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ Googleல போயிட்டு பாருங்க. பிரைமரி கீ அண்ட் MySQL அப்படின்னு குடுங்க. ஸோ குடுத்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ வாட் ஆர் பிரைமரி கீஸ் அண்ட் MySQL அப்படின்னு வந்து இங்க இருக்கும். So it's a single field or combination of fields that are defined to become a unique identifier for a row in a table. ஸோ இப்ப நீங்க ஏதாவது ஒரு ரெக்வெஸ்ட் வந்து குடுக்குறீங்க அப்படின்னா, ஸோ அந்த பிரைமரி கீல வந்து லைக் அது எல்லாமே வந்து டேபிள்ல வந்து மேப் ஆயிருக்கும். ஸோ அது அந்த பர்ட்டிகுலர் ரோல தான் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த பிரைமரி கீ வந்து பயன்படுத்துவாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு யூனிக் ஐடென்டிஃபையரா தான் பயன்படுது MySQLல. ஸோ ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மென்ட் சிஸ்டம் இஸ் நத்திங் பட் இது வந்து ஷார்ட் ஃபார்ம்ல RDBMS அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ எப்படி வந்து உங்களோட டேட்டாஸ்லாம் வந்து ரிட்ரீவல் பண்ணப்படுதுன்னா, SQL லாங்குவேஜ் மூலியமா தான். SQL லாங்குவேஜ் இஸ் நத்திங் பட் ஸ்ட்ரக்சர் குவரி லாங்குவேஜ். ஸோ நீங்க அனுப்புற ரெக்வெஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆ உங்க அப்ளிகேஷன்ல வந்து சர்ச் பண்ணுவீங்க. இட் கேன் பி என்ன சொல்றது? இட் கேன் பி சர்ச்சிங் ஃபார் எனி ப்ராடக்ட்ஸ் ஆர் இ-காமர்ஸ் வெப்சைட்ல ஏதாவது நீங்க சர்ச் பண்றீங்க. ஸோ இது எல்லாமே வந்து பேக் எண்ட்ல வந்து queries-ஆ போகும். ஸோ அதுதான் வந்து SQL queries. இப்ப நீங்க ஏதோ ஒரு ஈவன் அக்கவுண்ட்ஸ்லயே வந்து லாகின் பண்றீங்கன்னு வைங்களேன். நீங்க ஆல்ரெடி வந்து Facebook ஆர் Twitterல வந்து ஏதோ ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்க ஆல்ரெடி. அ அத வந்து நீங்க லாகின் பண்ண ட்ரை பண்றீங்க. ஸோ லாகின் பண்ணும்போது என்ன ஆகும் அப்டின்னா, உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் வந்து டேட்டாபேஸ்ல போயிட்டு மேட்ச் ஆகும். ஸோ உங்களோட நீங்க குடுத்த பாஸ்வேர்டும், அதுல ஜெனரேட் ஆன ஹேஷும், டேட்டாபேஸ்ல உள்ள ஹேஷும் வந்து ஒண்ணா அப்டின்னு அ மேட்ச் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் ஓகே இந்த பர்ட்டிகுலர் யூசர் வந்து எக்ஸிஸ்ட்டா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு அத்தென்டிகேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நீங்க அம் அக்சஸ் பண்ணக்கூடிய ரிசோர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆத்தரைசேஷன்ல வந்து வரும். ஓகேவா? ஸோ இப்படிதான் வந்து MySQL வந்து பயன்படுது. ஸோ MySQLங்கிறது ஒரு பேக் எண்ட் லாங்குவேஜ். அம் அண்ட் இட்ஸ் வந்து ஸ்டோரேஜ் தான். ஸ்டோரேஜுக்காக தான் இத வந்து பயன்படுத்துறோம். MySQL டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ Googleல போயிட்டு MySQL DB அப்படின்னு போடுங்க. உங்களுக்கு அத பத்தின இன்ஃபர்மேஷன் வரும். MySQLனா என்ன? இது வந்து ஆக்சுவலி ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் தான். ஓகேவா? நீங்க இத ஃப்ரீயாவே பயன்படுத்திக்கலாம். நீங்க ஈவன் நீங்க ஒரு வெப் டெவலப்பரா இருந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஃப்ரண்ட் எண்ட் லாங்குவேஜ், ஒரு பேக் எண்ட் லாங்குவேஜ் வந்து தேவை. அப்பதான் நீங்க வந்து வெப் டெவலப்மெண்ட் வந்து கத்துக்க முடியும். ஸோ ஃப்ரண்ட் எண்ட் லாங்குவேஜ் இஸ் நத்திங் பட் HTML, CSS, JavaScript. ஓகேவா? இது வந்து பேக் எண்ட் அப்படின்னா PHP, MySQL இந்த மாரி லாங்குவேஜ்லாம் வந்து பேக் எண்ட்ல வரும்.
ஸோ பேக் எண்ட் இஸ் நத்திங் பட் உங்களால வந்து கண்ல பார்க்க முடியாது. பட் நீங்க பண்ற ரெக்வெஸ்ட் எல்லாமே பேக் எண்ட்ல MySQL SQL கொரீஸா போயிட்டு MySQL DBலேருந்து எடுத்து தரும். ஸோ MySQL DB மட்டும் தான் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதான் கிடையாது. ஸோ MySQL மாரியே நெறைய டேட்டாபேஸஸ் இருக்கு இன்டர்நெட்ல. லைக் Postgres SQL ஆர் MS SQL மைக்ரோசாஃப்ட்டோட SQL அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த மாரி நெறைய வெரைட்டீஸ் ஆஃப் SQL DBஸ் வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ மெயினா இது எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னா, டேட்டா ஸ்டோரேஜ் அண்ட் லைக் அந்த டேட்டாஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறதுக்காக தான் அந்த டேட்டாபேஸஸ்லாம் வந்து பயன்படுத்துறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்தில வந்து எப்படி அ லைக் என்னென்ன ஆர்க்கிடெக்சர்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ 2 டயர் அண்ட் 3 டயர் ஆர்க்கிடெக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 டயர் அண்ட் 3 டயர். ஆ ஐ கெஸ் கீக் ஃபார் கீக்ஸ் இந்த வெப்சைட்ல தெளிவா குடுத்துருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ டிஃபரன்ஸ் பிட்வீன் 2 டயர் அண்ட் 3 டயர் டேட்டாபேஸஸ் அப்படின்னா என்னன்னு. ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள காலகட்டத்தில இன்டர்நெட்ல வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு கிளையண்டர்ஸ் லைக் நீங்கலாம் தான் கிளையண்ட் ஒரு சர்வர் இருக்கும். ஓகேவா? இப்ப நான் வந்து ஒரு சிஸ்டம் அட்மின் அப்படின்னா, என்னோட சர்வர் அண்ட் டேட்டாபேஸ் இது 2மே வந்து ஒரே மெஷின்ல தான் வந்து வச்சிருப்பேன். கிளையண்ட்ஸ் வந்து யார் வேணாலும் இந்த பர்ட்டிகுலர் சர்வர ஆக்சஸ் பண்ணி அவங்களுக்கு தேவையான டேட்டாஸ வந்து எடுத்துப்பாங்க. ஸோ இதுதான் வந்து 2 டயர் ஆர்க்கிடெக்சர். பட் ஸ்டில் இதுல என்ன இஷ்யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரே மெஷின்ல இருக்கிறதுனால, அந்த மெஷின் காம்ப்ரமைஸ் ஆனாவே அந்த டேட்டாஸ்லாம் வந்து என்ன ஆகும்னா பிரீச் ஆயிடும். ஈஸியா பிரீச் ஆயிடுச்சுன்னா, அது எல்லாமே டார்க் வெப் இல்ல இன்டர்நெட்ல இப்பலாம் நெறைய நம்ம பார்க்குறோம்ல. இந்த மாரி பிரீச் ஆயிடுச்சு. இவங்களோட வெப்சைட் பிரீச் ஆயிடுச்சு. அப்படின்லாம் வந்து பார்க்குறோம்ல. ஸோ இது வந்து ஒரு பர்ட்டிகுலர் காரணம் தான். இப்பயுமே வந்து நெறைய பேர் வந்து இந்த 2 டயர் ஆர்க்கிடெக்சர் வந்து யூஸ் பண்றாங்க. எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில திக் லைன்ஸ்லாம் இருக்குல்ல. இப்போ நீங்க யூஸ் பண்ற Teams அப்ளிகேஷன், Skype இவங்கலாம் மேபி அவங்க 3 டயர் ஆர்க்கிடெக்சர் யூஸ் பண்ணலாம். பட் சில கம்பெனிஸ் நான் பார்த்த வரைக்கும் அவங்களோட ஓன் அப்ளிகேஷன் ஓகே அது இன்டர்னலா தான் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 டயர் ஆர்க்கிடெக்சர் தான் யூஸ் பண்றாங்க. பட் ஸ்டில் இட்ஸ் நாட் அ குட் பிராக்டிஸ் தான் நான் சொல்லுவேன். ஸோ 3 டயர் ஆர்க்கிடெக்சர்னா என்ன அப்டின்னா, ஸோ கிளையண்ட்ஸ், அப்ளிகேஷன் சர்வர், டேட்டா சோர்ஸ். ஸோ கிளையண்ட்ஸ்லாம் நீங்க தான். கஸ்டமர்ஸ் ஆர் பப்ளிக் இன்டர்நெட் யூசர்ஸ். ஸோ நீங்க வந்து ஏதாவது ஒரு ரெக்வெஸ்ட் குடுக்குறீங்கன்னா, அது டைரக்ட்டா அப்ளிகேஷனுக்கு போகும். அப்ளிகேஷன் சர்வருக்கு போகும். ஸோ அப்ளிகேஷன் சர்வர்லேருந்து அ க்வெரி பண்ணி டேட்டா சோர்ஸ்க்கு போகும். டேட்டா சோர்ஸ் இஸ் நத்திங் பட் த டேட்டாபேஸ். இப்ப நீங்க கேட்கிற ரெக்வெஸ்ட் எல்லாமே வந்து ஒரு அ கீவேர்டா இருக்கலாம். என்ன வேணாலும் இருக்கலாம். பட் அந்த query எல்லாமே வந்து SQL queries மூலியமா போயிட்டு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் எல்லாமே ரிட்ரீவ் பண்ணி தரும். ஸோ இப்படி தான் வந்து 3 டயர் ஆர்க்கிடெக்சர் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இந்த இடத்துல தான் வந்து அந்த SQL ஸ்ட்ரக்சர்ட் query லாங்குவேஜ் வந்து பயன்படுது. ஓகேவா? உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன எடுத்து தர்றதுக்கு. ஸோ இதுதான் வந்து 2 டயர் ஆர்க்கிடெக்சருக்கும், 3 டயர் ஆர்க்கிடெக்சருக்குமான வித்தியாசங்கள். ஸோ அதுக்கான டிஃபரன்ஸ் இதெல்லாம் வந்து குடுத்துருப்பாங்க. நீங்க இந்த வெப்சைட்ல போய் பாருங்க. ஓகேவா? ஸோ அடுத்து MySQL வந்து எப்படி வொர்க் ஆகுது அப்படின்னா, ஒன்ஸ் சிஸ்டம் அட்மின் ஆர் அந்த வெப் சர்வர ரன் பண்றவங்க வந்து ஒரு டேட்டாபேஸ் வந்து கிரியேட் பண்றாங்க அப்படின்னா, அது கிரியேட் பண்ணும்போதே டேட்டாபேஸஸ், டேபிள்ஸ் அப்புறம் அதுக்கான ரிலேஷன்ஷிப், பிரைமரி கீஸ் எல்லாமே வந்து கிரியேட் பண்ணப்படும். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி கிளையண்ட்ஸ் அதாவது நீங்க வந்து என்ன பண்ணுவீங்கன்னா, ரெக்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஓகே எனக்கு வந்து இந்த பர்ட்டிகுலர் ரிசோர்ஸ் வேணும். இந்த பர்ட்டிகுலர் ஃபைல் வேணும். அப்படின்னு நீங்க வந்து கேட்கறீங்க அப்படின்னா, இது வந்து என்ன பண்ணும்னா, கிளையண்ட் வந்து அ SQL ஸ்டேட்மென்ட்டா வந்து சென்ட் பண்ணும். எதுக்குன்னா, டேட்டாபேஸ் ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு. ஸோ நீங்க அனுப்புற ரெக்வெஸ்ட்லாம் வந்து அப்ளிகேஷன் சர்வருக்கு போயிட்டு, அங்கருந்து SQL ஸ்டேட்மென்ட்டா வந்து டேட்டாபேஸ்க்கு வந்து சென்ட் ஆகும். ஸோ சர்வர் வந்து என்ன பண்ணும்னா, அதுக்கப்புறம் அந்த டேட்டாபேஸ் இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்து அந்த பர்ட்டிகுலர் ரெக்வெஸ்ட்ட ப்ராசஸ் பண்ணி, உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன வந்து குடுக்கும். ஸோ இப்படி தான் வந்து ஆக்சுவல் வொர்க் ஃப்ளோவே நடக்கும். ஓகேவா? பட் நீங்க என்ன நெனைப்பீங்க? ஓகே இது எல்லாமே வந்து நான் அனுப்புற அப்ளிகேஷன் தான் எனக்கு குடுக்குது அப்படின்னு நெனைப்பீங்க. பட் பேக் எண்ட்ல இப்படிதான் நடக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பிளாட்ஃபார்ம் கம்பேட்டபிலிட்டி. ஸோ MySQL வந்து எந்தெந்த பிளாட்ஃபார்ம்ஸ்ல வொர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லினக்ஸ், விண்டோஸ் அப்புறம் லாம்ஸ்டாக். ஸோ லாம்ஸ்டாக் உடைய ஃபுல் ஃபார்ம் வந்து லினக்ஸ், அப்பாச்சி அண்ட் PHP அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஈவன் நீங்க XAMPP இல்ல எந்த ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணாலும் சரி, இந்த அப்பாச்சி, PHP, MySQL இது கூடயே வந்து வரும். ஓகேவா? இதான் வந்து பிளாட்ஃபார்ம் கம்பேட்டபிலிட்டி. எல்லா பிளாட்ஃபார்ம் கூடயும் சப்போர்ட் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னும் 2 கீ கான்செப்ட்ஸ் வந்து நீங்க இதுல தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா, ஸ்கீமா அண்ட் ஹேஷஸ் அப்டின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்கீமாங்கிறது MySQL பொறுத்தவரைக்கும் டேட்டாபேஸ் தான். ஸோ கீவேர்ட் வேற வேற தான். ஓகேவா? ஸ்கீமா, டேட்டாபேஸ் இது 2மே வேற வேற கீவேர்ட் தான். பட் அதுக்கான அர்த்தம் ஒண்ணு தான். ஓகேவா? ஸோ அதுதான் இங்க வந்து ஸ்கீமா அப்டின்னு சொல்றாங்க. அ ஹேஷஸ் அப்டிங்கிறது யூனிக் ஐடென்டிஃபையர்.
யூனிக் ஐடென்டிஃபையர்னா நீங்க இப்போ ஒரு அக்கவுண்ட் வந்து கிரியேட் பண்றீங்க ஒரு வெப்சைட்லனா, உங்களோட யூசர் நேம் கூட ஒரு ஹேஷ் வந்து மேப் ஆயிருக்கும். ஹேஷ் இஸ் நத்திங் பட் உங்க பாஸ்வேர்ட் வந்து ஒரு நான் ஹியூமன் ரீடபிள்ல இருக்கும். பிகாஸ் அது ஹியூமன் ரீடபிள்ல இருக்கு. அவங்க வந்து என்கிரிப்ஷனே இல்லாம பிளெயின் டெக்ஸ்ட்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்கன்னா, ஈஸியா அந்த இப்போ அந்த MySQL சர்வரோ இல்ல ஏதாவது ஒரு சர்வர் வந்து பிரீச் ஆயிடுச்சுன்னு வையுங்களேன், கண்டிப்பா அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே டார்க் வெப் ஆர் பிரீச்ட் வெப்சைட்ஸ்ல வந்து அப்படி பிளெயின் டெக்ஸ்ட்டா வந்து போஸ்ட் பண்ணப்படும். அதுக்கப்புறம் யார் வேணாலும் அந்த இன்ஃபர்மேஷன எடுக்கலாம். ஈவன் இந்த ஹேஷஸா இருக்கட்டும், நெறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, வீக்கான என்கிரிப்ஷன் பயன்படுத்துனாங்க அப்படின்னா, ஈவன் அந்த ஹேஷையுமே நம்மளால வந்து கிராக் பண்ண முடியும். ஓகேவா? அதுதான் அந்த ஹேஷஸ். ஸோ இதெல்லாம் தான் நம்ம இப்போ இந்த டெமோவா பார்க்குறோம். இந்த ஸ்கீமான்ற கீவேர்ட் வந்து ஒவ்வொரு ஆ டெக்னாலஜிய பொறுத்தவரைக்கும் மாறும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் MySQLல ஸ்கீமாங்கிறது டேட்டாபேஸ் ஓகேவா? இதுவே வந்து Oracleல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கீமாங்கிறது பார்ட் ஆஃப் த டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே வந்து ஸ்கீமாங்கிறது ஆக்டிவ் டைரக்டரில வந்து வேற மாரி சொல்லுவாங்க. ஓகேவா? அதெல்லாம் நீங்க கூகுள் பண்ணி பாருங்க. ஓகேவா? அடுத்து வந்து மை அப்ளிகேஷன்ஸ் வந்து MySQL வந்து எந்தெந்த அப்ளிகேஷன்ஸ்லலாம் பயன்படுது அப்டின்னா, ரியல் வேர்ல்ட்ல வெப்சைட்ஸு நீங்க யூஸ் பண்ற வெப்சைட், மொபைல் அப்ளிகேஷன், இ-காமர்ஸ் வெப்சைட்ஸ், என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன்ஸ். ஸோ இது எல்லாத்துலயுமே வந்து MySQL டேட்டாபேஸ் ஆர் RDBMS வந்து இது பயன்படுது. ஓகேங்களா? ஸோ இதோட அட்வான்டேஜ் லைக் ஹை பெர்ஃபார்மன்ஸ், ஸ்கேலபிலிட்டி, செக்யூரிட்டி அண்ட் ஓப்பன் சோர்ஸ் இது நம்ம ஆல்ரெடி சொன்னோம். பட் ஸ்டில் லைக் என்னதான் ஆ லைக் செக்யூரிட்டி எல்லாமே இருந்தாலும், அ அத லைக் அத மேனேஜ் பண்ற சிஸ்டம் அட்மின் ஆர் அத மேனேஜ் பண்ற லினக்ஸ் அட்மின் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல. அவங்க ப்ராப்பரா கான்ஃபிகரேஷன் பண்ணாங்கன்னா, கண்டிப்பா அது ப்ராப்பரா இருக்கும். அது சரியா கான்ஃபிகரேஷன் பண்ணலன்னா, அது கைண்ட் ஆஃப் வீக்னஸ் தான். ஓகேவா? ஸோ அதுதான் இப்ப பார்க்க போறோம். ஸோ இப்ப ட்ரை ஆக்மே ஓப்பன் பண்ணிக்கோங்க. டெமோ தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இதுவரைக்கும் நம்ம பார்த்தோம்ல. அத வந்து ஒரு குவிஸ்ஸா வந்து கேட்டிருப்பாங்க. அத நம்ம முடிச்சுட்டு எனுமரேஷன் சைடு போலாம். ஸோ வாட் டைப் ஆஃப் சாஃப்ட்வேர் இஸ் MySQL அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ நமக்கு MySQLங்கிறது ஒரு ரிலேஷனல் டேட்டாபேஸ் சிஸ்டம் அப்படின்னு தெரியும். ஸோ அத போட்டுக்கோங்க. ஸோ வாட் லாங்குவேஜ் இஸ் அ MSQL பேஸ்ட் ஆன்? ஸோ என்ன லாங்குவேஜ் அப்படின்னா, பேஸ்ட் ஆன் ஸ்ட்ரக்சர்ட் query லாங்குவேஜ். ஸோ வாட் கம்யூனிகேஷன் ஒன் செகண்ட். ஸ்ட்ரக்சர் query லாங்குவேஜ் தானே? ஆர் இத ஷார்ட் ஃபார்ம்ல எழுதணுமா? ஓகே SQL அப்படின்னு போடுங்க. ஓகே வாட் கம்யூனிகேஷன் மாடல் பேஸ்ட் ஆன் MySQL அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு கிளையன்ட் சர்வர் மாடல். ஸோ கிளையன்ட் சர்வர் அப்படின்னு குடுக்குறேன். கிளையன்ட் சர்வர் அப்படின்னு குடுங்க. ஸ்பேஸ் இல்லாம கரெக்ட்டான்னு பார்ப்போம். ஓகே மேபி ஹைபன் குடுக்கணும்னு நெனைக்கிறேன். கிளையன்ட் சர்வர். ஓகே கரெக்ட்டு. வாட் இஸ் த காமன் அப்ளிகேஷன் ஆஃப் MySQL அப்படின்னு கேட்குறாங்க. காமன் அப்ளிகேஷன் என்னது? ம் காமன் அப்ளிகேஷன்னா டேட்டாபேஸ், RDBMS அ என்னவா இருக்கும்? அம் வாட் இஸ் த காமன் அப்ளிகேஷன் ஆஃப் MySQL? இங்க என்ன குடுத்துருக்காங்க? வொர்க்ஸ் இன் RDBMS அப்படின்னு தெரியும். ஓகே ரன்ஸ் ஆன் பிளாட்ஃபார்ம்ஸ். மேபி இத நம்ம இன்டர்நெட்ல கூட சர்ச் பண்ணி பார்க்கலாம். அடுத்த கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, வாட் மேஜர் சோசியல் நெட்வொர்க் யூசஸ் MySQL ஆஸ் தேர் பேக் எண்ட் டேட்டாபேஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு நீங்க வந்து ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கான பதில் பார்ப்போம். காமன் அப்ளிகேஷன் வந்து இ-காமர்ஸ், சோசியல் மீடியா, கன்டென்ட் மேனேஜ்மென்ட். மேபி சோசியல் மீடியாவா இருக்குமா? இல்லையே! இது வந்து பார்த்தீங்கன்னா, நடுவுல டாட்ஸ்லாம் வருது. ஸோ இது என்னன்னு பார்ப்போம். Drupal, Joomla, PHP, WordPress. ஓகே ஃபர்ஸ்ட் இந்த சோசியல் மீடியா கண்டுபிடிப்போம். சோசியல் மீடியா யூசஸ் MySQL DB அப்படின்னு போடுவோம். எந்தெந்த சோசியல் மீடியாஸ்லாம் பயன்படுத்துது அப்படின்னா, the primary database that Facebook uses is MySQL. மேபி Facebookக்கா தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஓகே இது வந்து கரெக்ட்டான ஆன்சர் தான். பட் வாட் இஸ் த காமன் அப்ளிகேஷன் ஆஃப் MySQL அப்படின்னு கேட்குறாங்க. மேபி என்டர்பிரைஸ் அப்ளிகேஷனா? ம் தெரியல.
ஆர் ரிலேஷனல் டிபி. ஓகே, வில் கம் பேக் லேட்டர் ஆன் திஸ். இப்போ எனுமரேஷன் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ எனுமரேஷன்ல வந்து ஃபர்ஸ்ட் இவங்க வந்து ஒரு மெஷின் வந்து குடுத்துருக்காங்க. இத நம்ம வந்து பூட் பண்ணிட்டோம் ஆல்ரெடி. ஸோ அதுக்கான ஐபி வந்து இங்க இருக்கு. இத காப்பி பண்ணிக்கோங்க. இப்ப வந்து இன்னைக்கு நம்ம அ இதுக்கு வந்து அட்டாக் பாக்ஸ் வந்து பயன்படுத்த போறோம். நான் என்னோட காலி மெஷின் பயன்படுத்தல. அட்டாக் பாக்ஸ நான் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இத வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன் இந்த ஸ்க்ரீன. இத மினிமைஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஐபி மட்டும் காப்பி பண்ணிட்டு, நம்ம இதுலருந்து நம்ம லைக் ஃப்ரம் 0 நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஓகே, மேபி அட்டாக் பாக்ஸ் படுத்துருச்சுன்னு நெனைக்கிறேன். ஓகே, வேணா டெர்மினேட் பண்ணிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம். மேபி இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் அத இது பண்ணேன். லைக் இனிஷியேட் பண்ணேன். மேபி அது செத்துருச்சுன்னு நெனைக்கிறேன். "டேய்! அவன் செத்துட்டான்டா" அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஏன் விஎம் வந்து ஸ்டார்ட் ஆகல? மேபி ரீஃப்ரெஷ் பண்ணி மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம். பேசாம இதுக்கு நம்ம காலி பாக்ஸே பயன்படுத்திக்கலாமோ அப்படின்னு தோணுது. ஐய்யய்யோ! மறுபடியும் 500 எரரா? இதே மாரி ஒரு வீடியோ பண்ணும்போது தான் பிளாட்ஃபார்மே படுத்துருச்சு. நான் கூட அந்த அட்டாக் பாக்ஸ் தான் படுத்துருச்சுன்னு பார்த்தேன். பட் ட்ரையாக்மே படுத்துருச்சான்னு தெரியல. ஓகே, சர்ச்சுக்கு வருவோம். நம்ம வீடியோ பண்ணும்போது தான்யா எவனாவது அட்டாக் பண்ணிக்கிட்டு இருப்பான் போல. ஐ வில் கம் பேக் லேட்டர் கைஸ். வெல்கம் மக்களே! வி ஆர் பேக் ஆன் ட்ராக். அந்த வெப்சைட் மறுபடியும் ஆப் ஆயிடுச்சு. நம்ம அட்டாக் பாக்ஸையும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்ப நம்ம எங்க இருக்கோம் அப்டின்னா, அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் MySQLல இருக்கோம். ஸோ இதுல வந்து இன் த மீன் டைம் நான் என்ன பண்ணேன் அப்டின்னா, ஜஸ்ட் ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு, மறுபடியும் ஆ பேக் ஆன் ட்ராக்ல வந்துட்டோம். வாட் இஸ் அ காமன் அப்ளிகேஷன் ஆஃப் MySQLன்னு கேட்டாங்கல்ல. ஸோ இத நான் ரிசர்ச் பண்ணதுக்கு இதுக்கு என்ன பதில் அப்டின்னா, பேக் எண்ட் டேட்டாபேஸ் அதுதான் இதுக்கான பதில் அப்டின்னு வந்தது. ஸோ இதுதான் இதுக்கான கரெக்ட்டான ஆன்சர். நம்ம அடுத்து எனுமரேஷன் பார்க்க போறோம். ஸோ எனுமரேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, மெஷின நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அந்த மெஷின் பேர் வந்து போலோ MySQL. அதுக்கான ஐபி வந்து இது. ஓகேங்களா? ஸோ இது எக்ஸ்பயர் ஆகுற டைம் எல்லாமே இருக்கு. ஸோ ஆ இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம்னா, அட்டாக் பாக்ஸ் நான் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது வந்து ட்ரையாக்மேயோட அட்டாக் பாக்ஸ். உங்ககிட்ட சரியான கான்ஃபிகரேஷன் மெஷின் இல்லன்னு வச்சுக்கோங்களேன். இந்த அட்டாக் பாக்ஸ் பயன்படுத்தி நீங்க ப்ரௌசர்லயே உங்களோட ஆ காலி மெஷின் மாரி நீங்க பயன்படுத்திக்கலாம். ஸோ இது இவங்க வந்து 2 இது குடுத்துருப்பாங்க. ஒண்ணு வந்து ப்ரௌசர் பேஸ்ட் காலி அப்படின்னு இருக்கும். இல்ல அட்டாக் பாக்ஸ்ன்னு இருக்கும். ஆ ஐ பிரிஃபர் அட்டாக் பாக்ஸ் பிகாஸ் இதுல உங்களுக்கான டூல்ஸ் எல்லாமே வந்து இங்க இருக்கும். இது ஏன் இவங்க வால்பேப்பர் இது இப்படி வச்சிருக்காங்கன்னா, கிறிஸ்மஸ் வரப்போகுதுல்ல. ஸோ ஆம், லீவ் விட்டா சின்ராச கையில பிடிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல. அதே மாரி ட்ரையாக் மீல வந்து கிறிஸ்மஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா, அட்வெர்ட் ஆஃப் சைபர் அப்படின்ற ஒரு ஈவென்ட் வந்து நடக்கும் வருஷம் வருஷம். ஸோ அதுல எல்லா வகையான டெக்னாலஜிஸ பத்தியும் அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. சைபர் செக்யூரிட்டி பத்தி. அ அதனால தான் வந்து இவங்க இந்த மாரி வால்பேப்பர் வச்சிருப்பாங்க. கிறிஸ்மஸ் வரப்போறதுல்ல அதனால. பிளஸ் அந்த ஈவென்ட்டுக்காகவும் தான் இப்படி வச்சிருக்காங்க. அட்வென்ட் ஆஃப் சைபர் 2024 அப்படின்னு கூடங்க. ஸோ இது ப்ரமோஷனோ அந்த மாரிலாம் ஒண்ணும் கிடையாது. ஜஸ்ட் ஃபார் லேர்னிங் தான். பிகாஸ் நான் ஒரு 2, 3 வருஷமா நான் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். டிசம்பர் 1லேருந்து டிசம்பர் 24 வரைக்கும் இது ரன் ஆகும். பிளஸ் இதுல ஜஸ்ட் நீங்க வெப், நெட்வொர்க், மொபைல் மட்டும் கத்துக்காம, வைஃபை பத்தி கத்துப்பீங்க. ஃபாரன்சிக்ஸ் பத்தி கத்துப்பீங்க. மால்வேர் அனாலிசிஸ் இந்த மாரி நெறைய வரும். ஈவன் அந்த பழைய ரூம்ஸுமே வந்து உங்களுக்கு ட்ரையாக்மேல வந்து அவைலபிளா இருக்கும். ஸோ அட்வென்ட் ஆஃப் சைபர் 2024 அப்படின்னு இருக்கா? ஸோ இது வந்து எப்ப ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, டிசம்பர் 1 தான். ஸோ tryacme.com/r/Christmas அப்படின்னு போட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி ஓப்பன் ஆகும். ஸோ ஜாயின் ஃபார் ஃப்ரீனா ஜஸ்ட் நீங்க ட்ரையாக்மி அக்கவுண்ட் வச்சிருந்தாவே போதும். இந்த மாரி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். பிளஸ் நீங்க ஒவ்வொரு நாளும் அந்த ரூம வந்து ஆக்டிவா சீக்கிரமா முடிச்சுட்டீங்க அப்படின்னாலும், உங்களுக்கு நெறைய டிக்கெட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அந்த டிக்கெட்ஸ் வச்சு நீங்க ரிடீம் பண்ணிக்கலாம் நெறைய பிரைஸஸ். ஸோ அவங்க சொல்லியிருப்பாங்க என்னென்ன இதெல்லாம் நாங்க குடுக்குறோம். ஈவன் அந்த ஸ்கெட்யூலுமே வந்துருச்சு பாருங்க இப்போ. நான் இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது அந்த ஸ்கெட்யூல் இல்ல. ஸோ டே 1ல என்ன இருக்கும்? டே 2ல என்ன நடக்கும்? ஸோ இந்த மாரி போயிட்டே இருக்கு. ஈவன் நீங்க ஒன்ஸ் அது முடிச்சோனே வந்து உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் மாரி வரும். லைக் நீங்க அந்த 20, 24 ரூமையும் நீங்க முடிச்சுட்டீங்க அப்படின்றதுக்கான சர்டிஃபிகேட் அட்வென்ட் ஆஃப் சைபர். அப்புறம் இதெல்லாம் தான் அவங்களோட பிரைஸஸ். எத்தன பேருக்கு என்னென்ன நாங்க குடுக்க போறோம். சில இதெல்லாம் வந்து காஸ்ட்லியா இருக்கும். சில இதெல்லாம் வந்து நீங்களே பர்ச்சேஸ் பண்ற மாரி தான் இருக்கும். பட் ஒரு விஷயம் உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்குதுன்னா, கண்டிப்பா உங்க ஸ்கில்ல வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. லைக் ஸ்கில்ல வச்சு நீங்க இதெல்லாம் வந்து என்ன சொல்றது?
அதுக்கான வீடியோஸுமே உங்களுக்கு இருக்கும். நீங்க இது வந்து அன்னன்னைக்கு தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. என்னைக்கு வேணாலும் நீங்க வந்து இத ஓப்பன் பண்ணி, அ இப்ப நான் வந்து டே 1 பண்ண மறந்துட்டேன்னா, டே 2 பண்ணலாம். இல்ல ஈவன் 24த் டே கூட நீங்க எல்லாருமே வந்து ஒரே நாள்ல வச்சு முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ நெறைய பேத்துக்கு ஸ்வாகு, டீ ஷர்ட்டு, சப்ஸ்கிரிப்ஷன் அ எல்லாமே வந்து தராங்க. ஸோ ஈவன் நானுமே கண்டிப்பா இந்த வருஷமும் நான் பண்ணுவேன். ஈவன் டெஃப்கான் டிக்கெட்டுமே சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த சைபர் செக்யூரிட்டி 101லயே நம்ம சொன்னோம். டெஃப்கான் கான்ஃபரன்ஸ் வந்து நெக்ஸ்ட் இயர் நடக்க போகுது. ஸோ அதுக்கு போயிட்டு வர செலவே கண்டிப்பா உங்களுக்கு 1,00,000க்கு மேல ஆகும். ஸோ உங்களுக்கு ஃப்ரீயா டிக்கெட் பிளஸ் அக்காமடேஷன் கிடைச்சா உங்களுக்கு எப்படி இருக்கும்? லைக் நல்லா தானே இருக்கும். ஸோ ஈவன் இன்னொரு டெஃப்கான் டிக்கெட் மட்டும் குடுத்துருக்காங்க. நீங்க ஜஸ்ட் அந்த ஈவென்ட் அட்டெண்ட் பண்றதுக்கு மட்டுமே குடுத்துருக்காங்க. இல்ல பிளஸ் அக்காமடேஷனுக்கு வந்து குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதோட வொர்த் எல்லாமே குடுத்துருக்காங்க. ஈவன் PlayStation VR இதெல்லாம் இருக்கு. ஓகேவா? இது வந்து முழுக்க முழுக்க ப்ரமோஷனுக்காக கிடையாது. ஜஸ்ட் ஃபார் லேர்னிங். ஓகேவா? போய் பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ பேக் டூ த ரூம். மறுபடியும் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சா? ஷோ ஸ்ப்ளிட் வியூ. ஸோ எப்பயுமே இந்த அட்டாக்கர் பாக்ஸுக்கு எக்ஸ்பைரி வந்து இங்க இருக்கும். எவ்வளோ நேரம் இந்த அட்டாக் பாக்ஸ் வந்து இன்னும் லைவ்ல இருக்கும் அப்படின்னு நீங்க ஓடிக்கிட்டு இருக்கும் டைமரு. ஸோ இத எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு வியூ ஃபுல் ஸ்க்ரீன் அப்படின்னு குடுங்க. ஸோ இப்போதைக்கு இத மினிமைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம லென்த்தியா வேற என்னமோ பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு நெனைக்கிறேன். நானுமே எல்லா வீடியோஸும் ஷார்ட் ஃபார்ம்ல போடணும்னு தான் நான் நெனைக்கிறேன். பட் எல்லா வீடியோவுமே 50 மினிட்ஸ்க்கு மேல ஆகுது. சாரி ஃபார் தட். மேபி நான் எக்ஸ்ட்ரா கதைகள்லாம் உங்களுக்கு சொல்றேனோ என்னன்னு தெரியல. ஸோ இப்போதைக்கு இந்த டெர்மினல் ஸ்க்ரீன பெருசாக்கிக்கோங்க. ஸோ இப்ப என்ன என்ன பண்ண போறோம்னா, Nmap -C -SV அ -PN. ஸோ இது வந்து ஆல் போர்ட் ஸ்கேன். அப்புறம் வந்து T4 இந்த ஸ்கேன ஸ்பீட் அப் பண்றதுக்கு. ஸோ ஐபி வந்து நமக்கு என்ன கிடைச்சுக்குன்னா 10.10.224.63. ஓகே 10.10.224.63. ஓகேவா? இது எல்லாத்தையும் ஒரு ஃபைல்ல வந்து நம்ம ரைட் பண்ணிக்கலாம். ஸோ nmap results.txt அப்படின்னு. ஸோ இது எவ்வளோ நேரம் எடுக்கும்னு தெரியல. மேபி அட்டாக் பாக்ஸ்னால ஸ்பீடா இருக்குமா? ஸ்பீடா தான் இருக்குது ரிசல்ட்ஸ். ஸோ எனக்கு ரிசல்ட்ஸ் வந்து வந்துருச்சு. மேபி இது ரொம்ப பெருசா இருக்குன்னு நெனைக்கிறேன். மேபி இன்னொரு டெர்மினல்ல உங்களுக்கு காமிக்கிறேன். கொஞ்சம் ஜூம் இன் பண்ணி. cat nmap results அப்படின்னு குடுங்க. ஸோ குடுத்தோனே உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்துருச்சு. ஸோ இது வந்து ஒரு AWSல ஹோஸ்ட் பண்ணியிருக்க ஐபி. பிளஸ் வந்து இதுல வந்து 2 போர்ட் வந்து ஓப்பன்ல இருக்கு. ஒண்ணு வந்து போர்ட் 22 விச் இஸ் SSH. நீங்க யூசர் நேம், பாஸ்வேர்ட் இருந்தா லாகின் பண்ணலாம். ஈவன் இதுக்கு அதுக்கான பப்ளிக் கீ உங்களுக்கு இருந்தாலும் நீங்க லாகின் பண்ணலாம். இது வந்து ஒரு உபுண்டு மிஷின் அண்ட் ஓப்பன் SSHஓட வெர்ஷன் இருக்கு. அப்புறம் MySQL புரோட்டோகால் வந்து அதோடைய வெர்ஷன் வந்து இருக்கு. 3306 இதுக்கான போர்ட் நம்பர். இதான் டிஃபால்ட் போர்ட் நம்பரே 3306 தான். ஸோ MySQLஓட வெர்ஷன் இருக்கு. மத்தபடி வேற என்ன கேப்பபிலிட்டீஸ்லாம் இதுல பண்ணலாம் அப்படின்னு இங்க வந்து குடுத்துருக்காங்க. லைக் அந்த ஸ்கிரிப்ட் ஸ்கேன்ல வந்து நமக்கு வந்திருக்கு. யூ கேன் கனெக்ட் வித் த டேட்டாபேஸ் அப்படின்னு இருக்கு. வேற என்ன இருக்குன்னா, ஆத் பிளக்கின் வந்து மை நேட்டிவ் பாஸ்வேர்ட்ன்னு இருக்கு. அப்புறம் சால்ட் அப்படின்னு குடுத்துட்டு ஏதோ ஒரு ஹேஷ் வேல்யூ மாரி இருக்கு. மேபி இத நம்மளால கிராக் பண்ண முடியுமான்னு தெரியல. அப்புறம் சர்வீஸ் இன்ஃபோ என்ன ஆப்பரேட்டிங் சிஸ்டம் பயன்படுத்துறாங்கன்னா, லினக்ஸ் தான். நம்ம ஆல்ரெடி இங்க பார்த்தோம். உபுண்டு பயன்படுத்துறதுனால கண்டிப்பா அது லினக்ஸ்ல தான் வரும். ஸோ லினக்ஸ் கர்னல் தான். ஸோ இவ்வளோ தான் நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன். ஸோ இது எல்லாத்தையும் ஒரு நோட்பேட்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எனிமரேஷன்ல. ஓகே. ஸோ இதுல வந்து டிஃபால்ட்டா சப்ளைம் டெக்ஸ்ட் எடிட்டர் யூஸ் பண்றாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம ஐபிய நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஐபி வந்து இதுதான் 10.10. டாட் வந்து குடுத்துக்கணும். ஹைபன் கிடையாது. ஸோ 10.10. எக்ஸ்ட்ரா எதுவும் ஆட் பண்ணல. ஓகே. 224.63. அப்புறம் போர்ட் வந்து 22 SSH. அப்புறம் வந்து 3306. ஆம், MySQL. இது வந்து ஒரு லினக்ஸ் உபுண்டு மிஷின். அப்புறம் நமக்கு சில வெர்ஷன்ஸ்லாம் கிடைச்சிருக்குல்ல. ஸோ இதுல ஏதாவது எக்ஸ்ப்ளாய்ட்ஸ்
நமக்கு பப்ளிக் எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். இப்போ MySQL சாரி ஓப்பன்எஸ்எஸ்ஹெச்சோட எக்ஸ்ப்ளாய்ட் இருக்கான்னு பார்க்கலாம். யூசர் நேம் எனுமரேஷன் ஓகே ஓகே ஒரு ஹேக்கர் ஒன் ரிப்போர்ட் வந்து கிடைச்சிருக்கு. யூசர் நேம் எனுமரேஷன் பண்ணலாம். பட் இதுல வந்து இவங்க மேபி அக்கவுண்ட் லாக் அவுட் வச்சிருந்தாங்கன்னா நம்மளால அது வாய்ப்பு கிடையாது. ஸோ இது வந்து ஒரு ஹேக்கர் ஒன் ரிப்போர்ட்ல இருக்கு. ஸ்கிரீன்ஷாட் எஸ்எஸ்ஹெச் யூசர் எனுமரேஷன் டாட் பை அப்படின்ற ரூட் அப்படின்னு போட்டு செக் பண்றாங்க. ஓகே இந்த பர்டிகுலர் யூசர் வந்து எக்ஸிஸ்ட் அப்படின்னு காமிக்குது. வேற எதுவும் இன்ஃபர்மேட்டிவா இல்ல. MySQL வெர்ஷன் இருக்குல்ல. ஸோ இதுல ஏதாவது இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்குதான்னு பார்ப்போம். MySQL எக்ஸ்ப்ளாய்ட்னு கொடுங்க. டென்னபிள் அப்புறம் எக்ஸ்ப்ளாய்ட் டிபியோட வெப்சைட் வரும். ஓகே ஓகே 5.7.29க்கு லெஸ் தென்னா ஆர் லோவர் வெர்ஷன்ல தான் சில வல்னரபிலிட்டிஸ்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. பட் அப்கிரேட் டு MySQL வெர்ஷன் 5.7.29 விச் மீன்ஸ் இதுல எதுவும் பப்ளிக் எக்ஸ்ப்ளாய்ட் இல்ல. இதுக்கு முன்னாடி உள்ள வெர்ஷனுக்கு தான் வந்து மல்டிபிள் வல்னரபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு வந்து டென்னபிள்ல வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ப்ளாய்ட் டிபிலையுமே வந்து 5.7.x யூசர் ப்ரிவிலேஜ் எக்ஸ்கலேஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. பட் ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் எப்படி பண்ண முடியும்னா, ஒரு மெஷினுக்கு நம்ம ஷெல் எடுத்தா தானே ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷனே பண்ண முடியும். லைக் அட்லீஸ்ட் ஒரு நார்மல் யூசர் அக்சஸ் இருந்தா தானே பண்ண முடியும். பட் இதுல இவங்க என்ன வெர்ஷன்ல செக் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. லைக் இங்க எங்கேயுமே அந்த வெர்ஷன் வந்து குறிப்பிடல. ஜஸ்ட் அவங்க 5.7.x அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. வேணா இந்த பர்டிகுலர் சிவி வேணா செக் பண்ணி பார்க்கலாம் இன்டர்நெட்ல. வேற யாராவது கிளியரான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு. ஓகே NVDல போய் பார்க்கலாம். நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் அண்ட் டெக்னாலஜி. ஸோ NVIDIAல வந்து என்ன குடுத்துருக்காங்கன்னா, MySQL and Oracle MySQL through 5.5.51, 6.31, 7.xலேருந்து 7.14 வரைக்கும் தான் இது வல்னரபிள் அப்படின்னு குடுத்துருக்காங்க. பட் நம்மளோட வெர்ஷன் வந்து 5.7.29 விச் மீன்ஸ் இதுக்கு எந்த ஒரு பப்ளிக் எக்ஸ்ப்ளாய்ட்டும் இல்ல இப்போதைக்கு. ஸோ இந்த 2 வெர்ஷனுமே வந்து சேஃபான வெர்ஷன் தான் இப்போதைக்கு. இன்னைக்கு உள்ள டேட் படி இது சேஃபான வெர்ஷன். மேபி அடுத்தடுத்த வருஷங்கள்ல இந்த வீடியோ நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, அது கண்டிப்பா வல்னரபிளா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, MySQL அ அ போட்டு வச்சு இதுல ஏதாவது எனுமரேஷன் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஓகே நான் ஏன் இன்னொரு டெர்மினல் ஓப்பன் பண்றேன். நியூ டேப் ஓப்பன் பண்ணாம. ஓகே. ஸோ இதுல MySQL DB வந்து நீங்க எனுமரேட் பண்றதுக்கு ஒரு கிளையண்ட் தேவை. ஸோ கிளையண்ட் இஸ் நத்திங் பட் MySQL கிளையண்ட் தான். ஸோ அத நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸ்ல இருக்கான்னு பார்த்துக்கலாம். MySQL அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஓகே இல்ல. ஸோ அதனால நான் வந்து இன்ஸ்டால் பண்றேன். உப்ஸ். அட்டாக் பாக்ஸ்ல இங்க சைடுல ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த கிளிப் போர்ட்ல போய் போட்டுட்டு நீங்க இத மினிமைஸ் பண்ணணும். ஸோ இதோட தலைவலியே இதுதான். நீங்க ஆட்டோமேட்டிக்கா உங்க ஹோஸ்ட் மெஷின்ல இருந்து இதுல காப்பி பேஸ்ட் பண்ண முடியாது. ஸோ இதோட GUI இப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு 70 MB தான் வரும். நீங்க டைரக்ட்டா வந்து இதுல இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இட் ஒன்ட் டேக் மச் டைம் பிகாஸ் வந்து அட்டாக்கர் பாக்ஸ் வந்து ஈவன் இதுவுமே AWSல இதுலயே தான் ஹோஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதோட இன்டர்நெட்ல தான் வந்து இது பயன்படுது. கண்டிப்பா இது ஸ்பீடா தான் இருக்கு. 80%, 90% ஆக்சுவலி இதுவே வந்து என்னோட காலி பாக்ஸா இருந்து ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்பேன். ஸோ இன்ஸ்டாலேஷன் ஸ்டெப்ஸ்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஜஸ்ட் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். ஓகே இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ப்ராசஸிங் ட்ரிகர்ஸ் ஃபார் ManDB. ஓகே இன்ஸ்டால் ஆயிடுச்சு. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்னும் ஜூம் அவுட் லைட்டா பண்ணிடலாம். ரொம்ப பெருசா இருக்கு. ஓகே இப்போ வந்து நான் இங்க MySQL அப்படின்னு கொடுத்துட்டு ஹெல்ப்ன்னு கொடுக்குறேன். ஓகே உங்களுக்கு இப்போ MySQL கிளைண்ட் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு உங்களோட மெஷின்ல. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆம், நமக்கு கிடைச்ச ஐபி இருக்குல்ல. இப்போ நமக்கு வந்து இந்த ஐபி இருக்கு 3306 போர்ட், அதாவது MySQL போர்ட் வந்து ஓப்பன்ல இருக்கு. இதை வச்சு நீங்க என்ன பண்ணலாம்னா ஏதாவது டிஃபால்ட் கிரெடென்ஷியல்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம் முதல்ல. MySQL டிஃபால்ட் கிரெடென்ஷியல்ஸ் அப்படின்னு கொடுக்குவேன். ஸோ டிஃபால்ட்டா வந்து MySQLல வந்து ரூட் யூசர்
ஓகே. இதுக்கு டிஃபால்ட்டான யூசர் வந்து MySQLக்கு ரூட் தான். அதுதான் அந்த யூசர் நேம். ஸோ இதோட பாஸ்வேர்ட் என்னன்னு நமக்கு தெரியாது. வேணா யாராவது GitHubல குடுத்துருக்காங்களான்னு பார்ப்போம். வேர்ட் லிஸ்ட் மாரி. ஸோ வேர்ட் லிஸ்ட்ல நெறைய பேர் குடுத்துருக்காங்க. ஈவன் செக் லிஸ்ட்லயுமே இருக்கு. MySQLோட டிஃபால்ட் கிரெடென்ஷியல்ஸ் என்னன்னு. ஸோ எப்பயுமே நீங்க ஒரு சர்வீஸ அட்டாக் பண்ணும்போது, அதோட டிஃபால்ட் கிரெடென்ஷியல்ஸ ட்ரை பண்ணுங்க. ப்ரூட் ஃபோர்ஸ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஈவன் மேனுவலா கூட ட்ரை பண்ணுங்க. பட் நீங்க வந்து 3 தாட்டிக்கு மேல ட்ரை பண்ணி ஏதாவது எரர் வந்துச்சுன்னா, கண்டிப்பா அதோட ஸ்டாப் பண்ணிடுங்க. அதுக்கு மேல எதுவும் ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் ஒண்ணு அந்த சர்வீஸ் அவைலபிளா இல்லாம இருக்கலாம். இல்ல அந்த அக்கவுண்டே வந்து டீஆக்டிவேட் ஆகலாம். இல்ல அந்த அக்கவுண்டே லாக் அவுட் ஆயிட்டு அடுத்த நாள் தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகுற மாரி இருக்கும். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம்னு நெனைக்கிறேன் இந்த வீடியோல. ஸோ இதுதான் வந்து டிஃபால்ட் கிரெடென்ஷியல்ஸ் அப்படின்னு குடுத்துருக்காங்க. ரூட் சூப்பர் அட்மின் எஸ்ஏ அப்படின்ற யூசர் இருக்கு. செக் லிஸ்ட்லயுமே வந்து MySQL ரூட் அப்படின்லாம் இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆம், இவ்வளோ கிரெடென்ஷியல்ஸும் உங்களால ட்ரை பண்ண முடியாது. வேணா என்ன பண்ணலாம், டிஃபால்ட்டா சில கிரெடென்ஷியல்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணாங்க. அத நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். லைக் இது இப்ப நம்ம பார்த்தோம்ல, இதே மாரி ஒரு கிரெடென்ஷியல்ஸ் வந்து அவங்க பயன்படுத்துவாங்க. என்னது அப்படின்னா, ஒண்ணு MySQL -h அப்படின்னு போட்டுட்டு, அ இந்த ஐபி இருக்குல்ல, இந்த ஐபிய காப்பி பண்ணிக்கோங்க. உப்ஸ்! மறந்துட்டேன். இதோட காப்பி பேஸ்ட் வந்து இது வழியா வரணும்ல. ஓகே. 10.10.224.63 10.10.224.63 அப்புறம் அப்படின்னு போட்டுக்கோங்க. ரூட் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம செக் லிஸ்ட் எடுப்போம். சீட் ஷீட் இருக்குல்ல, அத நம்ம எடுப்போம். ஸோ MySQL ஹேக் ட்ரிக்ஸ் அப்படின்னு குடுங்க. ஸோ நான் ஏன் இந்த பர்ட்டிகுலர் வேர்ட் லிஸ்ட்ட வந்து பயன்படுத்துறேன் அப்படின்னா, இது வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ மத்த பெர்சனோட செக் லிஸ்ட் ஃபாலோ பண்றதுக்கும், இந்த பர்ட்டிகுலர் வெப்சைட்டுக்கும் வந்து என்ன வித்தியாசம்னா அதுதான். இது வந்து ஒரு கம்யூனிட்டியா வந்து ரன் பண்றாங்க. ஸோ எல்லாருமே இத வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இத எப்படி எனுமரேட் பண்ணலாம் அப்படின்னு இங்க குடுத்துருக்காங்க. லைக் ஒரு MySQL DBய லோக்கலா எப்படி கனெக்ட் பண்றது, ரிமோட்டா எப்படி கனெக்ட் பண்றதுன்னு குடுத்துருக்காங்க. ஸோ லோக்கலா கனெக்ட் பண்ணணும்னா, ஒன்ஸ் நீங்க அந்த மெஷினுக்குள்ளார போனோனே, வேற ஒரு அப்ளிகேஷன் சர்வர்லருந்து MySQL DB எப்படி கனெக்ட் பண்றதுன்னா, இந்த கமாண்ட் மூலியமா கனெக்ட் பண்ணலாம். இல்ல நீங்க ரிமோட்டா கனெக்ட் பண்றீங்க அப்படின்னா, இந்த கமாண்ட் யூஸ் பண்ணலாம். இப்ப நம்ம எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்னா, ரிமோட்டா தான் நம்ம கனெக்ட் பண்ண போறோம். அதனால MySQL -hன்னு குடுத்துக்கோங்க. -hனா உங்களோட ஹோஸ்ட் நேம், அதாவது அந்த MySQL DBயோட ஐபி. அப்புறம் -u அப்படின்னா யூசர் நேம், அப்புறம் ரூட்ன்னு போட்டுக்கோங்க. ஓகேவா? சம்டைம் ஜஸ்ட் நீங்க -u ரூட்ன்னு போட்டுட்டு நீங்க உள்ளார போயிடும். ஓகேவா? ஸோ எந்த ஒரு பாஸ்வேர்டும் நீங்க தர தேவையில்ல. அப்படியும் உள்ளார போக வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லன்னா, நீங்க வந்து -p அப்படின்னு குடுத்துட்டு என்டர் குடுங்க. அம் சில நேரம் பிளாங்க் பாஸ்வேர்ட் குடுத்து வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? சில நேரங்கள்ல நீங்க பாஸ்வேர்ட் அப்படின்னு குடுத்தாவே வந்து உள்ளார போயிடும். ஸோ இதெல்லாம் தான் டிஃபால்ட் திங். ஈவன் இங்கேயுமே அவங்க குடுத்துருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். செக்லிஸ்ட்லயும் குடுத்துருப்பாங்க. ஆ யாஹ்! கனெக்ட் டூ ரூட் வித்தவுட் பாஸ்வேர்ட் அப்படின்னு இருக்கா? பாஸ்வேர்ட் வில் பி ஆஸ்க்ட் அப்படின்னு இருக்கா? ஸோ இது 2 வழியா தான் நீங்க பண்ண முடியும். ஸோ இப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பாஸ்வேர்ட் இல்ல பிளாங்க் பாஸ்வேர்ட் ட்ரை பண்ணோம். அக்சஸ் டினைட்ன்னு வந்தது. ஸோ இப்ப -pன்னு குடுத்துட்டு, பாஸ்வேர்ட்ன்னு குடுத்து பார்ப்போம். ஸோ குடுத்தோனயே உங்களுக்கு வந்து உள்ளார போயிடுச்சு. இப்போ நம்ம அந்த மெஷினுக்குள்ளார இருக்கோம். MySQL சர்வீஸ் உள்ளார இருக்கோம் அந்த மெஷின்ல. அதோட வெர்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு. இப்ப நீங்க இதுல என்ன பண்ணலாம் அப்டின்னா, இதுல என்னென்ன டேட்டாபேஸஸ்லாம் இருக்குன்னு நீங்க வந்து பார்க்கலாம். ஒன்ஸ் இப்போ ரூட் பாஸ்வேர்ட் தான் இது யூஸ் பண்ணுது அப்டின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இங்க வந்து இன்னொரு போர்ட் ரன் ஆச்சுல்ல. SSH வந்து ரன் ஆச்சுல்ல. இப்ப நமக்கு இதோட கிரெடென்ஷியல்ஸ் கிடைச்சதுனால, அ இதே கிரெடென்ஷியல்ஸ வந்து SSH வச்சு லாகின் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். பிகாஸ் நம்ம கடைசியா யூஸ் பண்ணோம்ல அந்த SMTP ரூம்ல வந்து என்ன ஆச்சுன்னா, SMTPயோட கிரெடென்ஷியல்ஸ் எடுத்த அப்புறம், அதே கிரெடென்ஷியல்ஸ வந்து SSHல ட்ரை பண்ணோம். பிகாஸ் நெறைய நெட்வொர்க் அட்மின்ஸ்லாம் வந்து அதே பாஸ்வேர்ட வந்து ரீயூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த பாஸ்வேர்ட் ரீயூஸ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கு நீங்க இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணி SSH root at 10.10.63 சாரி 224.63ன்னு நெனைக்கிறேன். நம்மளோட டார்கெட் ஐபி 224.63 தான். ஸோ இப்போ இதுல என்டர் குடுங்க. ஸோ ஆர் யூ
ஷூர் யூ வாண்ட் டூ கன்டின்யூன்னு கேட்குது. எஸ்ன்னு குடுங்க. பாஸ்வேர்ட் என்னன்னு கேட்குது. பாஸ்வேர்டுன்னு குடுங்க. நம்மளால உள்ள முடியுமான்னு பார்ப்போம். நோ பெர்மிஷன் டினைடுன்னு வருது. மேபி அவங்க என்ன பண்ணியிருக்கலாம் அப்டின்னா, ரூட் யூசருக்கு அவங்க எஸ்எஸ்ஹெச் கீஸ் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நமக்கு அந்த ஐடி ஆர்எஸ்ஏ கீ இருந்தா தான் நம்மளால உள்ளார முடியும்னு நெனைக்கிறேன். இந்த பாஸ்வேர்டு எஸ்எஸ்ஹெச்‌க்கு அவங்க யூஸ் பண்ணல. மேபி அ வேற ஒரு பாஸ்வேர்டா கூட இருக்கலாம். ஸோ அதனால இப்போ நமக்கு இப்போதைக்கு எஸ்எஸ்ஹெச் மூலியமா உள்ளார போக முடியல. அது நமக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்ப நமக்கு MySQLல அக்சஸ் இருக்கு. இதுலருந்து நமக்கு டேட்டாபேஸ்லாம் டம்ப் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். ஓகேவா? ஆ இப்போதைக்கு நம்ம எந்த ஸ்டேஜ்ல இருக்கோம்னு பார்ப்போம் எனுமரேஷன்ல. ஓகே. ஸ்டில் நம்ம மேனுவல் எனுமரேஷன்ல தான் இருக்கோம். ஃபர்ஸ்ட் மேனுவல் எனுமரேஷன் பார்க்கலாம். அதுக்கப்புறம் எப்படி மெட்டாஸ்ப்ளாய்ட் பயன்படுத்தி ஆட்டோமேட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ இத ஷோ டேட்டாபேஸஸ் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கமாண்ட்லாம் எப்படி எனக்கு தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆ இந்த செக்லிஸ்ட்டுக்கு போய்க்கோங்க. ஒன்ஸ் நீங்க இந்த டிபில கனெக்ட் பண்ணின அப்புறம் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. ஓகேவா? இது எக்ஸ்டர்னல் எனுமரேஷன். ஈவன் நீங்க என்மேப் பயன்படுத்தி கூட சில வல்னரபிலிட்டீஸ், டிபி ஹேஷஸ் எல்லாத்தையும் நீங்க கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஈவன் நீங்க மெட்டாஸ்ப்ளாய்ட்ல என்னென்ன மாடியூல்ஸ்லாம் பயன்படுத்தணும்னு சொல்றாங்க. அப்படியே கீழ வந்தீங்கன்னா, MySQL கமாண்ட்ஸ்ன்னு இருக்கா? இதுல வந்தீங்கன்னா தெரியும். ஒன்ஸ் உங்களுக்கு டிபி அக்சஸ் கிடைச்சிச்சுன்னா, ஷோ டேட்டாபேஸஸ்னா அதுல உள்ள டேட்டாபேஸ்லாம் உங்களுக்கு எடுத்து காமிக்கும். யூஸ் டேட்டாபேஸ் அப்படின்னா, அந்த டேட்டாபேஸ கனெக்ட் பண்ணிட்டு, அதுல உள்ள டேபிள்ஸ், அதுல உள்ள ரோஸ்லாம் நீங்க பார்க்கலாம். காலம்ஸ்லாம் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த கமாண்ட்ஸ் தான் இப்ப நம்ம பயன்படுத்த போறோம். ஷோ டேட்டாபேஸஸ் அப்படின்னு குடுத்தப்புறம், எனக்கு இங்க 4 டேட்டாபேஸ் அவைலபிளா இருக்கு. ஓகேவா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த டேட்டாபேஸ டம்ப் பண்ண போறோம். ஸோ இந்த டம்ப் பண்றதுனால நமக்கு அம் என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் இந்த பர்ட்டிகுலர் டிபில ஸ்டோர் ஆயிருக்குன்னு நம்ம எடுத்து பார்க்கலாம். ஸோ நமக்கு மெயினா தேவைப்படுறது இந்த MySQL சர்வீஸ்ல இந்த மெஷினோட கிரெடென்ஷியல்ஸ் நமக்கு கிடைச்சது. மெஷின் யூசரோட கிரெடென்ஷியல்ஸ் கிடைச்சா, நமக்கு பெர்சிஸ்டன்ட்டான லாகின் கிடைக்கும். ஸோ மறுபடியும் மறுபடியும் நீங்க MySQLல அ டம்ப் பண்ணி எடுக்கணும்னு அவசியம் இல்ல. ஒன்ஸ் நீங்க அந்த யூசரோட ஹேஷ் எடுத்துட்டீங்கன்னா, கிராக் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க மெஷின்ல எப்ப வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அன்டில் தென் அந்த லினக்ஸ் அட்மின் ஆர் சிஸ்டம் அட்மின் அந்த மெஷினோட பாஸ்வேர்ட சேஞ்ச் பண்ற வரைக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் பெர்சிஸ்டன்ட் லாகின் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஆர் பெர்சிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈவன் அந்த அசெம்பிளி பிரீச் அசஸ்மென்ட்ஸ் ஆர் ஏடி பென் டெஸ்டிங்ல பெர்சிஸ்டன்ஸ் அப்படின்ற கீவேர்ட் சொல்லுவாங்க. ஸோ இப்ப இன்ஃபர்மேஷன் ஸ்கீமா, MySQL பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கீமா அப்படின்னு இருக்கு. ஸோ இதுல இப்ப யூஸ் அப்படின்னு குடுங்க. யூஸ் அப்படின்னு குடுத்துட்டு இன்ஃபர்மேஷன் ஸ்கீமா அண்டர்ஸ்கோர் ஸ்கீமான்னு குடுங்க. ஸோ செமிகோலன் குடுங்க. ஸோ எப்பயுமே நீங்க ஒரு விஷயத்த க்வெரி பண்ண போறீங்கன்னா, செமிகோலன்ல தான் முடிக்கணும். அப்பதான் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரும். செமிகோலன் இல்லாம குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு எரர் அடிக்கும். இப்ப டேட்டாபேஸ் சேஞ்ச்டு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இன்ஃபர்மேஷன் ஸ்கீமால உள்ள டேபிள்ஸ்லாம் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ஆ ஷோ டேபிள்ஸ்ன்னு குடுங்க. ஷோ டேபிள்ஸ் செமிகோலன் குடுங்க. ஸோ இப்போ இதெல்லாம் தான் இதுல உள்ள டேபிள்ஸ். அப்புறம் லைக் நெறைய விஷயங்கள் இருக்கு. காலம் பிரிவிலேஜ், இவென்ட்ஸ், ஃபில்டரு, யூசர் பிரிவிலேஜ் இந்த மாரிலாம் இருக்கு. ஸோ இப்ப இதுல ஏதாவது ஒண்ணு ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? லைக் அ ஏதாவது ஒரு டேபிள்ல இருக்கிற காலம்ஸ போய் பார்க்கலாம். ஸோ யூசர் பிரிவிலேஜ்ன்னு இருக்குல்ல, இது கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கிற மாரி இருக்கு. ஸோ இதுல டிஸ்கிரைப் கமாண்ட் பயன்படுத்தி இதையும் செமிகோலன் அப்படின்னு போட்டு முடிங்க. ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா, இதுல எந்த ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல எனக்கு. ஸோ கேரண்டி, டேபிள் கேட்டலாக், பிரிவிலேஜ் டைப் இஸ் கேரண்டீட் அப்படின்னு தான் இருக்கு. ஸோ இப்ப என்ன பண்ணலாம்னா, பேக்ன்னு குடுங்க. பேக்ன்னு குடுத்துட்டு மறுபடியும் ஷோ டேட்டாபேஸஸ்ன்னு குடுங்க. மறுபடியும் இந்த 4 டேட்டாபேஸ் காமிச்சதுல அதுல போய் பார்க்க முடியுமான்னு பார்க்கலாம். உப்ஸ்! தப்பா டைப் பண்ணிட்டேன்னு நெனைக்கிறேன். செமிகோலனுக்கு பதிலா. ஓகே. இப்போ ஓகே இந்த மாரி எரர் தான் உங்களுக்கு வரும் அப்ளிகேஷன் டெஸ்ட் பண்ணும்போது. மேபி நான் இத எக்ஸிட் பண்ணிட்டு மறுபடியும் வரேன். எக்ஸிட் பண்ணிட்டு மறுபடியும் நான் உள்ளார வரேன். பாஸ்வேர்ட் இஸ் பாஸ்வேர்ட். ஷோ டேட்டாபேஸஸ் அப்படின்னு குடுக்குறேன். ஸோ இப்போ இங்க MySQL அப்படின்னு இருக்கா? இந்த டிபிக்குள்ள இருக்கலாம். ஸோ யூஸ் MySQL அப்படின்னு குடுங்க. இப்போ ஷோ டேபிள்ஸ் அப்படின்னு குடுங்க. ஸோ இப்போ இங்க உங்களுக்கு நெறைய டேபிள் இருக்கு.
காலம் பிரிவிலேஜ், டிபி அப்புறம் கீழ வந்து பார்த்தீங்கன்னா, சர்வர் காஸ்ட், யூசர் அப்படின்னு இருக்கா? ஸோ இது உள்ளார என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ டிஸ்கிரைப் அப்படின்னு குடுத்துட்டு, டிஸ்கிரைப் யூசர் செமிகோலன் அப்படின்னு குடுங்க. ஸோ டிஸ்கிரைப் யூசர் உள்ளார நெறைய டேபிள்ஸ் இருக்கு. இதுல வந்து யூசர் அப்படின்ற ஒரு கீவேர்டும் இருக்கு. மேபி இதே கமாண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஷோ காலம்ன்ஸ் ஃப்ரம் டேபிள்ஸ் அப்படின்னு குடுத்தீங்கனாலும் வரும்னு நெனைக்கிறேன். ஆ அந்த டேபிள்ல உள்ள காலம்ஸ எனக்கு எடுத்து காமி அப்படின்ற மாரி இருக்கும். ஸோ இத நீங்க பயன்படுத்தி பாருங்க. ஷோ காலம்ன்ஸ் ஃப்ரம் டேபிள்ஸ் இதுல போயிட்டு கிளிப்போர்ட்ல இந்த பர்ட்டிகுலர் கமாண்ட வச்சுக்கோங்க. இதுல வந்து டேபிள் நேம் வந்து என்ன குடுக்கலாம்னா, யூசர் அப்படின்னு இருக்குல்ல, அத குடுத்து பார்க்கலாம். ஸோ யூசர் கேப்ஸ் ஆ செமிகோலன் அப்படின்னு குடுக்குறேன். ஷோ காலம்ஸ் ஃப்ரம் யூசர் அப்படின்னு குடுத்தோனே, MySQL யூசர் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்ன்னு வருது. மேபி ஆ ஸ்மால் யூ குடுத்து பாருங்க. ஓகே. மேபி அதே கமாண்ட் தான் திரும்ப ரன் ஆகுது. நம்ம முன்னாடி சொன்ன மாரி டிஸ்கிரைப் பக்கத்துல அந்த டேபிள் நேம் குடுத்தோனே என்ன நமக்கு வந்துச்சோ, அதே மாரி தான் அந்த டேபிள்ஸ்ல உள்ள காலம்ஸ்லாம் வந்து வருது. ஸோ இதுதான் வந்து பிரைமரி கீன்னு நெனைக்கிறேன். நம்ம முன்னாடி தியரில சொன்னோம்ல. ஒவ்வொரு டேபிளுமே வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கும். அது வந்து பிரைமரி கீ கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் தான் யூனிக் ஐடென்டிஃபையர். ஸோ இந்த மாரி நெறைய டேபிள் இருக்கு. இப்போ நம்ம மேனுவலா பார்க்குறோம் அப்படின்னா, லைக் ஒவ்வொரு கமாண்டும் உள்ளார போயிட்டு லைக் ஒவ்வொரு டேபிளுக்குள்ளாரையும் நீங்க போய் பார்க்கணும். மறுபடியும் நான் ஷோ டேட்டாபேஸஸ் அப்படின்னு குடுக்குறேன். யூஸ் சிஸ் அப்படின்னு இருக்குல்ல, அத குடுத்து பார்ப்போம். ஷோ டேபிள்ஸ்ன்னு குடுங்க. ஓகே. இதுல ஏதாவது இன்ட்ரஸ்டிங்கான இது கிடைக்குதான்னு பார்க்கலாம். நோப். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம பண்றது எல்லாமே மேனுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் தான். இன்னும் நம்ம ஆட்டோமேட்டட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் பார்க்கல. ஸோ இது நீங்க ஒவ்வொரு கமாண்டா, ஒவ்வொரு டேபிளா, ஒவ்வொரு காலமா போயிட்டு நீங்க செக் பண்ணி பார்க்கணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா, மெட்டாஸ்ப்ளாய்ட் பயன்படுத்தி ஆட்டோமேட் பண்ணலாம் இந்த ப்ராசஸ. ஸோ இதுல ஜஸ்ட் நான் ஜூம் அவுட் பண்றேன். ரொம்ப பெருசா இருக்கு. எம்எஸ்எஃப் கன்சோல் அப்படின்னு பயன்படுத்திக்கோங்க. ஸோ எம்எஸ்எஃப் கன்சோல் ரன் ஆகட்டும். நம்ம பேரலலா வந்து குவிஸ் பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் போர்ட் ஸ்கேன். MySQLோட டிஃபால்ட் போர்ட் என்னன்னு கேட்குறாங்க. 3306. அடுத்தது வந்து உங்களால MySQL பயன்படுத்தி உங்களால கனெக்ட் பண்ண முடிஞ்சதா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ், கம்ப்ளீட் அப்படின்னு குடுத்துக்கோங்க. ஸோ அந்த லாகின் கிரெடென்ஷியல்ஸ்லாம் வொர்க் ஆச்சா அப்படின்னு கேட்குறாங்க. ஒர்க் ஆச்சு. ஒர்க் ஆச்சுன்னா அத எக்ஸிட் பண்ணிட்டு மெட்டாஸ்ப்ளாய்ட்ட லான்ச் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இப்போதைக்கு நம்ம மெட்டாஸ்ப்ளாய்ட்ட தான் லான்ச் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து சில அ என்ன சொல்றது? ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, MySQL _SQLன்னு இருக்குல்ல. இந்த மாடியூல் பயன்படுத்தி அ அந்த MySQLோட வெர்ஷன் வந்து நம்ம எடுக்கணும். நம்ம ஆல்ரெடி வந்து MySQLோட வெர்ஷன் என்னன்னு Nmapலயே நமக்கு தெரிஞ்சிருச்சு. பட் ஸ்டில் இத நீங்க பயன்படுத்தி நீங்க எனிஹவ் இது இது வந்து இந்த பர்ட்டிகுலர் கமாண்ட் தான் வந்து ரன் பண்ண போகுது. ஸோ செலக்ட் வெர்ஷன் அ குடுத்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு அதுக்கான வெர்ஷன் வந்து எடுத்து காமிக்கும். பட் அந்த வெர்ஷனோட ஃபுல் ஃபார்ம் நீங்க இங்க குடுக்கணும் அப்டின்னு சொல்றாங்க. அப்புறம் அது எத்தன டேட்டாபேஸஸ் வந்து ஷோ ஆகுதுன்னு கேட்குறாங்க. நம்ம ஆல்ரெடி MySQL மூலியமா மேனுவல் எனுமரேஷன்ல 4 டேட்டாபேஸ் இருக்குன்னு பார்த்தோம். ஸோ அத நீங்க சப்மிட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நமக்கு இந்த 2க்கான இதுதான் நம்ம முடிக்கணும். மெட்டாஸ்ப்ளாய்ட்ட வச்சு. ஸோ எனக்கு மெட்டாஸ்ப்ளாய்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதுல சர்ச் அப்படின்னு குடுங்க. சர்ச் அப்படின்னு குடுத்துட்டு, அவங்க குடுத்திருக்க மாடியூல வந்து நீங்க குடுங்க. MySQL_SQL அப்படின்ற மாடியூல வந்து சர்ச் பண்ணுங்க. ஸோ இத நீங்க ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்றீங்கன்னா, கண்டிப்பா கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். அத ஃபாஸ்டன் பண்றதுக்கு நெறைய ப்ராசஸ் இருக்கு. நீங்க அதுல அத கான்ஃபிகர் பண்ற மாரி இருக்கும் மெட்டாஸ்ப்ளாய்ட்ல. என்னய்யா இவ்வளோ நேரம் ஆகுது? நீ தான்யா நல்ல டிரைவரு அட்டாக் பாக்ஸு. நான் பேசாம காலி பாக்ஸே யூஸ் பண்ணிட்டு போயிருப்பேன் போல. ஸோ இது கொஞ்சம் ஸ்பீடா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இத பயன்படுத்தினேன். பட் எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ செஞ்சுட்டான் அட்டாக் பாக்ஸ். ஒருவேளை எனக்கு மட்டும் தான் இது நடக்குதா என்னன்னு தெரியல. காத்திருப்போம். ஆக்சுவலி மெட்டாஸ்ப்ளாய்ட்ல வந்து நம்ம ஆல்ரெடி சொன்னோம். லைக்
இதுல வந்து நெறைய ஆக்ஸிலரி ஸ்கேனர்ஸ் இருக்கும், எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் இருக்கும், பேலோட்ஸ் இருக்கும். ஈவன் போஸ்ட் காம்ப்ரமைஸ் பேலோட்ஸும் இருக்கும் அப்படின்னு. நம்ம அதையும் பார்க்கலாம். ஜஸ்ட் நீங்க மெட்டாஸ்ப்ளாய்ட்ன்னு குடுத்தீங்கன்னா, அ மாடியூல்ஸ் அப்படின்னு குடுங்க. மெட்டாஸ்ப்ளாய்ட் மாடியூல்ஸ். ஸோ மெட்டாஸ்ப்ளாய்ட்ட கிரியேட் பண்ணது வந்து ராபிட் 17. ஸோ இப்ப நம்ம யூஸ் பண்றது வந்து காலிபாக்ஸ்ல யூஸ் பண்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரேம் ஒர்க் தான். பட் இதுவே பெய்டாவுமே அவைலபிளா இருக்கு. ப்ரோ வெர்ஷன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல லிமிட்டட் தான் இருக்கும். ப்ரோ வெர்ஷன்ல தான் உங்களுக்கு எல்லாமே இருக்கும். ஸோ இதுல என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ஸிலரி, என்கோடர், டீவியேஷன், போஸ்ட் காம்ப்ரமைஸ் எக்ஸ்ப்ளாய்ட். என்கோடர்லாம் எதுக்கு பயன்படும்னா, ஆன்டிவைரஸ வந்து பைபாஸ் பண்றதுக்கு. ஆக்ஸிலரி ஸ்கேனர்ஸ் தான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது. கிராவலர், HTTP எல்லாமே இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த வெப்சைட்ல போய் பாருங்க. அவங்க டாக்குமெண்டேஷன்ல எப்படி ரன் பண்றது? ஒவ்வொரு சர்விஸ்க்கும் என்னென்ன திங்ஸ்லாம் வந்து ரன் பண்ணலாம்? SMB, SSH என்னென்ன மாடல்லாம் பயன்படுத்தலாம்னு தெளிவா குடுத்துருப்பாங்க. ஓகேவா? உங்களோட பென் டெஸ்ட் நோட்ஸ்ல இதுவுமே புக் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பேக் டூ த ரூம். ஸோ நமக்கு இந்த மாடியூல் பயன்படுத்தணும்னு வந்துருச்சு. ஸோ யூஸ் 0 அப்படின்னு குடுங்க. யூஸ் 0னா இந்த பர்ட்டிகுலர் மாடியூலும் நீங்க குடுக்கலாம். அப்படி இல்லன்னா, இங்க குடுத்துருக்காங்கல்ல அதோட ஐடி வேல்யூ 0 அப்படின்னு குடுத்தாலும், இந்த பர்ட்டிகுலர் மாடியூலுக்கு வந்து போயிடும். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு இந்த மாடியூலோட ஃபுல் ஃபார்ம் இங்க கேட்டிருந்தாங்க. சப்மிட் குடுங்க. கிடையாதா? யுவர் ஆன்சர் இஸ் ராங். ஓகே. வாட் 3 ஆப்ஷன் டு யூ நீட் டு செட்? ஓகே காய்ஸ், ஐ அம் பேக் அகெயின். என்னன்னு தெரியல. இன்னைக்கு நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது நெறைய தடங்கல் வருது. ஒண்ணு வந்து ட்ரையாக்மி பிளாட்ஃபார்ம் வந்து படுத்துருச்சு. 2வது விஷயம் இப்ப நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போதே வந்து இன்டர்நெட் வந்து கட் ஆயிடுச்சு. லைக் பவர் கட் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் நான் மறுபடியும் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ பேக் ஆன் ரூம். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, 3 ஆப்ஷன் டு பி நீட் டு செட் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர். ஸோ இது கிடையாது இதோட ஆன்சர். ஓகேவா? இப்ப நம்ம அந்த MySQL மாடியூல் வந்து நம்ம ஓப்பன் பண்ணோம்ல. ஸோ இதுல ஷோ ஆப்ஷன்ஸ்ன்னு குடுக்கலாம். அப்படி இல்லன்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா ஆப்ஷன்ஸ்ன்னு குடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ்லாம் விசிபிள் ஆகும். ஸோ எப்பயுமே நீங்க மெட்டாஸ்ப்ளாய்ட்ல ஏதாவது ஒண்ணு ரன் பண்ணணும் அப்டின்னா, ஆம் இந்த என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இதுல இருக்கோ அதெல்லாம் செட் பண்ணணும். ஸோ இப்போதைக்கு நம்ம ஆப்ஷன்ஸ் மட்டும் குடுங்க. ஓகேவா? ஸோ இதுல நமக்கு யூசர் நேம் செட் பண்ணணும். ஸோ செட் யூசர் நேம்னு குடுத்து ரூட்ன்னு குடுத்துக்கோங்க. செட் பாஸ்வேர்ட் அப்டின்னு குடுத்து, பாஸ்வேர்டோட வேல்யூ வந்து பாஸ்வேர்டு தான். அப்புறம் செட் ஆர் ஹோஸ்ட் அதாவது லைக் உங்களோட அப்ஸ் ஆர் ஹோஸ்ட் உங்களோட டார்கெட் ஐபி வந்து 10.10.224.63 தான். ஸோ 10.10.224.63. ஓகேவா? ஸோ நம்ம எல்லாமே செட் பண்ணிட்டோம். இப்போ மறுபடியும் ஆப்ஷன்ஸ்ன்னு குடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்க செட் பண்ண ஆப்ஷன்ஸ் எல்லாமே இங்க வந்து ஃபில் ஆயிருக்கும். யூசர் நேம், பாஸ்வேர்ட், ஆர் ஹோஸ்ட் எல்லாமே இருக்கும். ஸோ இதுதான் அவங்க டிசெண்டிங் ஆர்டர்ல கேட்குறாங்க. பாஸ்வேர்டு, ஆர் ஹோஸ்ட், யூசர் நேம் அதுதான் இங்க நம்ம டைப் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பாஸ்வேர்ட் ஸ்லாஷ் ஆர் ஹோஸ்ட் ஸ்லாஷ் யூசர் நேம். சப்மிட் குடுங்க. கரெக்ட் தான். ஸோ இந்த பர்ட்டிகுலர் எக்ஸ்ப்ளாய்ட்ட வந்து நம்ம ரன் பண்ண போறோம். ஸோ ரன் அப்படின்னு குடுங்க. ஸோ ரன் பண்ணோனே என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி இந்த செலக்ட் வெர்ஷன் அப்படின்னு இருக்கா? இந்த கமாண்ட் வந்து ரன் ஆகும். ஈவன் அத வந்து இங்கேயுமே குடுத்துருப்பாங்க. கரண்ட் செட்டிங், செலக்ட் வெர்ஷன், பிராக்கெட் அப்படின்னு. ஸோ இது ரன் பண்ணதுனால என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு அந்த MySQLோட வெர்ஷன் வந்து இங்க கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து அவங்க ஃபுல் ஆன்சர் தேவை அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இத அப்படியே இங்க காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஆல்ரெடி எத்தன டேட்டாபேஸ் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். 4 டேட்டாபேஸ். அதுவே நீங்க மெட்டாஸ்ப்ளாய்ட்ல வந்து பார்க்கணும் அப்டின்னா என்ன பண்ணலாம்னா, செட் எஸ்கியூஎல் அப்டின்னு குடுத்துட்டு, டேட்டாபேஸஸ் அப்டின்னு குடுங்க. என்டர் குடுங்க. இப்ப வந்து ஷோ டேட்டாபேஸஸ் அப்டின்னு டைப் பண்ணி செக் பண்ணி பாருங்க. செட் எஸ்கியூஎல் தானே. ஓகே. சேஞ்ச் த எஸ்கியூஎல் ஆப்ஷன் டூ ஷோ டேட்டாபேஸஸ். ஹவ் மெனி டேட்டாபேஸ்? ஓகே. கரெக்ட் தான். நம்ம இங்க தப்பா டைப் பண்ணிட்டோம். என்னன்னா, ஆ செட் எஸ்கியூஎல் அப்டின்னு போட்டு, ஷோ டேட்டாபேஸ் அப்டின்னு குடுத்துக்கோங்க. இப்ப ரன் பண்ணி பாருங்க. இதே மாடியூல. ஸோ ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எத்தன டேட்டாபேஸ் அவைலபிளா இருக்குன்னு வரும். ஸோ 4 டேட்டாபேஸ் அவைலபிள் இருக்கு. அதுதான் இங்க நம்ம குடுத்துருக்கோம். ஓகேவா? இப்போதைக்கு நம்ம வந்து எனுமரேஷன் பார்ட் முடிச்சுட்டோம். அடுத்தது இந்த எக்ஸ்ப்ளாய்டேஷன் பார்ட்.
ஸோ இதுவரைக்கும் நமக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு அப்படின்னா, MySQL சர்வரோட கிரெடென்ஷியல்ஸ் கிடைச்சது. அதான் ரூட் பாஸ்வேர்ட். அதோட வெர்ஷன் ஆஃப் MySQL கிடைச்சது. அந்த வெர்ஷன்ல எந்த ஒரு பப்ளிக் எக்ஸ்ப்ளாய்ட்டும் நமக்கு இல்ல. ஸோ நம்பர் ஆஃப் டேட்டாபேஸ் வந்து 4. அதோடைய நேம்ஸ் எல்லாமே கிடைச்சிருக்கு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அந்த பர்ட்டிகுலர் டேட்டாபேஸ வந்து டம்ப் பண்ண போறோம். விச் மீன்ஸ் ஸ்கீமா டம்ப் அப்படின்ற மாடியூல் மூலியமா டம்ப் பண்ண போறோம். அதுக்கப்புறம் அந்த லைக் ஹாஷ் டம்ப் அப்படின்ற இன்னொரு மாடியூல பயன்படுத்தி, அந்த டேட்டாபேஸ்ல உள்ள கிரெடென்ஷியல்ஸ்லாம் வந்து நம்ம அ ஹேஷஸா வெளியில எடுக்க போறோம். எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இவங்களே வந்து இங்க குடுத்துருப்பாங்க. ஸ்கீமா டம்ப் அப்படின்ற ஒரு மாடியூல் வந்து பயன்படுத்துங்க அப்படின்னு. ஸோ இதுல போயிட்டு பேக் அப்படின்னு குடுங்க. பேக்ன்னு குடுத்துட்டு சர்ச் பக்கத்துல இந்த ஸ்கீமா டம்ப் அப்படின்னு நீங்க டைப் பண்ணுங்க. ஆர் நீங்க MySQL அப்படின்னு குடுத்துட்டு ஸ்கீமா டம்ப் அப்படின்னு நீங்க அந்த கீவேர்ட் மட்டும் குடுங்க. உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட்ஸ் வந்து வரும். ஓகேவா? ஸோ இதுலயுமே நீங்க யூஸ் அப்படின்னு குடுத்துட்டு இந்த மாடியூல்ல நீங்க குடுக்கலாம். ஆர் யூஸ் 0ன்னு கூட நீங்க குடுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாடியூலுக்கு இப்ப நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ நீங்க ஆப்ஷன்ஸ்ன்னு குடுத்தீங்கன்னா, மறுபடியும் நீங்க ஹோஸ்ட் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் வந்து செட் பண்ற மாரி இருக்கும். ஸோ செட்ன்னு குடுத்துட்டு அ யூசர் நேம் வந்து ரூட், செட் பாஸ்வேர்ட் வந்து பாஸ்வேர்ட், அப்புறம் செட் ஹோஸ்ட் வந்து 10.10.224.63 அதான் நம்ம அந்த டார்கெட் மெஷினோட ஐபி. ஸோ என்டர் குடுத்துட்டு ரன் பண்ணி பாருங்க. உங்களோட ஸ்கீமா டம்ப் பண்ண முடியுமான்னு. ஸ்கீமா டம்ப் இஸ் நத்திங் பட் தி டேட்டாபேஸ் டம்ப். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்னோம். ஸ்கீமானாலும், டேட்டாபேஸ்னாலும் ஒண்ணு தான். ஸோ இங்க குடுத்துருப்பாங்க ஸ்கீமானா என்ன அப்படின்னு டெஃபினேஷன் குடுத்துருப்பாங்க. ஹேஷஸ்னா என்னன்னு இங்க டெஃபினேஷன் குடுத்துருப்பாங்க. படிச்சு பாருங்க. ஸோ நமக்கு அந்த டேட்டாபேஸ்ல உள்ள டேபிள் நேம், அதுல உள்ள இருக்க காலம் நேம் நமக்கு எல்லாமே வந்து தனித்தனியா எடுத்து குடுத்துருச்சு ஒரே கமாண்ட்ல. ஸோ இத நம்ம இப்ப மேல இருந்து பார்க்கலாம். ஸோ நெறைய டேபிள் நேம்ஸ் கிடைச்சிருக்கு. போயிட்டே இருக்கு. ஸோ இப்ப நம்ம கீழ வரலாம். ஸோ இது வந்து ஒரு டேபிள் நேம். இது வந்து அதோட காலம் நேம்ஸ். ஸோ இந்த காலம் நேம்ஸ்க்குள்ளார தான் நீங்க ஸ்டோர் பண்ணியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் வந்து இருக்கும். ஸோ இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஓகே இதுக்கான மாடியூல் என்னன்னு கேட்குறாங்க. மை அம் லைக் MySQL ஸ்கீமாவோட மாடியூல் என்னன்னு. ஸோ இத நீங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி பாருங்க. கரெக்ட்டான்னு பார்க்கலாம். ஐ கெஸ் ஆக்ஸிலரி ஸ்கேனர் அப்படின்னு நம்ம குடுக்கணும்னு நெனைக்கிறேன். ஆ ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. பேக்ன்னு குடுத்துட்டு மறுபடியும் நீங்க ரன் பண்ண கமாண்ட ரன் பண்ணி பாருங்க. யாஹ்! இந்த ஆக்ஸிலரி ஸ்கேனர் இந்த ஃபுல் கமாண்ட் வந்து நீங்க குடுக்குற மாரி இருக்கும். ஓகேவா? அடுத்து வந்து அம் கடைசியா உங்களுக்கு கிடைச்சிருக்க டேபிள் நேம் என்னன்னு கேட்டிருக்காங்க அந்த டம்ப்ல. ஸோ இதுதான் வந்து கடைசியா கிடைச்சிருக்க டேபிள் நேம். ஸோ இதையும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி பாருங்க. கரெக்ட்டான்னு பார்க்கலாம். ஓகேவா? அடுத்தது வந்து இந்த டேபிள்ஸ் எல்லாம் நீங்க வந்து டம்ப் பண்ண போறீங்க. அதுக்கு நீங்க பயன்படுத்த போற அம் மாடியூல் தான் வந்து ஹாஷ் டம்ப் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல நம்ம பேக் குடுத்தோம்ல, கண்ட்ரோல் சி குடுத்துட்டு கிளியர் ஸ்க்ரீன் குடுங்க. இப்போ சர்ச் அப்படின்னு குடுத்துட்டு சர்ச்ல MySQL அப்படின்னு போட்டு ஹேஷ்டம்ப் அப்படின்னு குடுங்க. நான் ஏன் வந்து MySQL அப்படின்னு கீவேர்ட் குடுக்குறேன் அப்படின்னா, இப்ப நீங்க வந்து MySQL குடுக்காம ஜஸ்ட் ஹேஷ்டம்ப் மட்டும் குடுத்து பாருங்க. உங்களுக்கு வேற டேட்டாபேஸோட ஹேஷ்டம்ப் அப்படின்ற ஒரு மாடியூல்ஸும் எடுத்து காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆண்ட்ராய்டுல வந்து கேதர் ஹேஷ்டம்ப்ன்னு ஒரு மாடியூல் இருக்கு. MySQL, MS SQL அப்புறம் PostgreSQL இதோட ஹேஷ்டம்ப் வேல்யூஸ்லாம் எடுத்து காமிக்கும். அதனால தான் நம்ம வந்து ஜஸ்ட் MySQL கீவேர்டையும் நம்ம இதில பயன்படுத்தணும். அப்பதான் நமக்கு அக்யூரேட்டான ஆக்ஸிலரி ஸ்கேனர் கிடைக்கும். ஸோ இதில வந்து 3 ஆக்ஸிலரி ஸ்கேனர் இருக்கு. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ஆ MySQL ஹேஷ்டம்ப், அப்புறம் ஆத்தென்டிகேஷன் பைபாஸ் ஹேஷ்டம்ப், அப்புறம் வந்து பாஸ்வேர்ட் கிராக்கருக்கான ஹேஷ்டம்ப் கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம பயன்படுத்த போறது இந்த பர்ட்டிகுலர் ஹேஷ்டம்ப் தான். ஸோ யூஸ் அப்படின்னு குடுத்துட்டு, இந்த ஹேஷ்டம்ப்ப வந்து பயன்படுத்துங்க, இந்த மாடியூல. ஸோ இதுலயும் நீங்க ஆப்ஷன்ஸ்ன்னு குடுத்தீங்கன்னா, மறுபடியும் முதல்ல மாரி யூசர் நேம், ரூட், செட் பாஸ்வேர்ட், பாஸ்வேர்ட், செட் ஹோஸ்ட் 10.10.224.63 ஸோ இது எல்லாமே செட் ஆயிடுச்சான்னு பார்க்கறதுக்கு ஆப்ஷன்ஸ்ன்னு குடுத்து பாருங்க. ஸோ உங்களுக்கு எல்லா வேல்யூமே செட் ஆயிடுச்சுங்க. இப்ப நீங்க ரன் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த டேட்டாபேஸ்ல அந்த டேபிள் நேம், காலம் நேம்ஸ்ல உள்ள அ
ஹேஷஸ் எல்லாமே உங்களுக்கு எடுத்து காமிக்கும். லைக் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி காமிக்கும். லூட் அப்படின்னு. ஓகேவா? இதெல்லாம் தான் ஹேஷ் ஸ்ட்ரிங். இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, யூசர் நேம்ஸ். அந்த MySQL DBல உள்ள யூசர் நேம்ஸ். ரூட், கேரல், டீபன் அப்படின்னு இருக்கு. ஸோ இது 2மே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க டிஃபால்ட்டா குடுத்துருக்காங்க. திஸ் இஸ் நாட் அவைல்டு பாஸ்வேர்ட் தட் கேன் பி யூஸ்ட் ஹியர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது 2மே உங்களுக்கு யூஸ் பண்ண தேவையில்ல. இப்போதைக்கு நம்ம இந்த 3 யூசர் நேம் பிளஸ் ஹேஷஸ் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து ஒரு நம்ம டெக்ஸ்ட் ஃபைல்ல எடுத்துக்கலாம். உப்ஸ்! டெக்ஸ்ட் ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒரு நியூ டேப் ஓப்பன் பண்ணிட்டு, இந்த ஃபைல்லாம் உங்களுக்கு என்னென்ன கிடைச்சிருக்கோ அதெல்லாம் வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபைல்ல போட்டுக்கோங்க. ஜஸ்ட் யூசர் நேம் பிளஸ் ஹேஷஸ் மட்டும் போட்டுக்கோங்க. இன்னும் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த மாரி ஸ்ட்ரக்சர்ல வந்து வச்சுக்கோங்க. எந்த ஒரு ஸ்பேஸஸ் இல்லாம. யூசர் நேம், கோலன், ஹேஷஸ் அப்படின்னு வச்சுட்டு, இத சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ரூட் டைரக்டரியில நான் ஜஸ்ட் ஹேஷஸ் அப்படின்னு போட்டுக்கிறேன். hashes.txt அப்படின்னு. நீங்க என்ன நேம் வேணாலும் சேவ் பண்ணிக்கலாம். அது உங்களோட ரெஃபரன்ஸ். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு இத நான் இந்த நோட்பேட க்ளோஸ் பண்ணிட்டு, ஆம் ஒரு புது டேப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, உங்களுக்கு கிடைச்சிருக்க ஹேஷ் ஃபைல் இருக்குல்ல, ஸோ இதெல்லாம் வந்து நீங்க கிராக் பண்ண போறீங்க. பட் அதுக்கு முன்னாடி இது என்ன என்ன டைப் ஆஃப் ஹேஷஸ்ன்னு உங்களுக்கு தெரியணும். ஐ கெஸ் இந்த அட்டாக்கர் பாக்ஸ்ல ஹேஷ் டம்ப் அப்படின்ற ஒரு சாரி ஹேஷ் ஐடென்டிஃபையர் அப்படின்ற ஒரு அ தெரியல. இதுவே காலி மெஷின்லாம் ஹேஷ் ஐடென்டிஃபையர்ன்னு இருக்கும். ஸோ ஹேஷ் ஐடென்ட் அப்படின்னு குடுக்குறேன் லொகேட்ன்னு. ஹேஷ் ஐடென்டிஃபையர் அப்படின்னு குடுக்குறேன். நோப். ஆர் இன்டர்நெட்ல அந்த மாரி ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். பிகாஸ் அந்த பர்ட்டிகுலர் ஹேஷ் வந்து என்ன டைப் ஆஃப் என்கிரிப்ஷன் யூஸ் பண்ணதுன்னு உங்களுக்கு தெரியணும். அப்பதான் நீங்க வந்து அத கிராக் பண்ணவே முடியும். லைக் பிளைண்டா நம்ம டூல்ஸ்ல போட்டு அடிக்க முடியாதுல்ல. ஓகேவா? ஸோ இதோட ஹேஷ் வந்து என்னதுன்னா, ஓகே. ஹேஷ் வேல்யூ மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு ஹேஷ் வேல்யூ எடுத்துக்கோங்க. ஸோ நான் கடைசியா உள்ள ஹேஷ் வேல்யூ எடுத்துட்டு ஐடென்டிஃபையர்ல போடுறேன். ஓகே. இங்க வந்து என்ன குடுக்குதுன்னா, பாசிபிலிட்டீஸ் வந்து என்ன இருக்கும்னா, பாசிபிள் அல்காரிதம் MySQL 4.1, 4.5 அப்படின்னு இருக்கு. ஆ டிகிரிப்ட் இதிலே பண்ண முடியுமான்னு தெரியல. டிகிரிப்ட் ஹேஷஸ்ன்னு குடுத்து பார்க்குறேன். ஓகே. பட் ஆக்சுவலி இதுக்கான பதில் கிடையாதே. நமக்கு வந்து என்ன அல்காரிதம் தான தேவ. ஸோ ஹேஷ் அனலைஸ் இதோ நான் சொன்னேன்ல, இதுதான் அந்த டூல். ஹேஷ் ஹைஃபன் ஐடென்டிஃபையர் இதுதான் காலி லினக்ஸ்ல உள்ள டிஃபால்ட் டூலு. ஸோ இதுலயும் போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். அனலைஸ்ன்னு குடுப்போம். ஆக்சுவலி இது வந்து MD5 SHA-1 SHA-256 அப்படின்னு அது வந்து நமக்கு எடுத்து குடுக்கணும். ஓகே. இங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பர்ட்டிகுலர் ஹேஷ் வேல்யூ வந்து SHA-1 ஹேஷ் டைப்பு ஆர் SHA-125 128 அப்படின்னு இருக்கு. ஸோ SHA-1ங்கிறது ரொம்ப பழைய என்கிரிப்ஷன் அம் பழைய என்கிரிப்ஷனுக்கு யூஸ் பண்றது. இது வந்து டிப்ரிகேட் ஆயிடுச்சு. இது வந்து யார் வேணாலும் கிராக் பண்ணி எடுக்கலாம். ஸோ SHA-1ன்னு குடுங்க. SHA-1 வல்னரபிலிட்டீஸ்ன்னு குடுத்தீங்கன்னா தெரியும். SHA-1ங்கிறது செக்யூர் ஹேஷ் அல்காரிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஈவன் நீங்க விக்கிபீடியா இதுல போய் பார்த்தாலும் தெரியும் இதோட வல்னரபிலிட்டி என்ன அப்படின்னு. ஸோ இது வந்து கொல்யூஷன் அட்டாக். யார் வேணாலும் இத ஈஸியா வந்து கிராக் பண்ண முடியும் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம SHA-1 அப்படின்னு தான் தெரிஞ்சிருச்சு. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, டைரக்ட்டா அட்டாக் பாக்ஸ்ல போயிட்டு ஆ எல்எஸ் குடுங்க. இந்த ஃபைல்ல தான் நம்ம ஹேஷஸ்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். கேட் ஹேஷ் அப்படின்னு. இப்ப என்ன பண்ணலாம்னா, ஜான் த ரைபர் இதுல இருக்கான்னு பார்க்கலாம். ஜான் த ரைபர் தான் பாஸ்வேர்ட் கிராக்கிங் டூல். ஸோ ஜான் இதுல இருக்கு. இப்ப வந்து என்ன பண்ணலாம்னா, ஜான் அப்படின்னு டைப் பண்ணி hashes.txt ஃபைல் அப்படின்னு என்டர் நீங்க குடுத்தீங்கன்னா, டைரக்ட்டா வந்து அது யூஸ் பண்ற டிஃபால்ட் வேர்ட் லிஸ்ட்லருந்து இந்த பர்ட்டிகுலர் லைக் இந்த பர்ட்டிகுலர் ஹேஷ வந்து கிராக் பண்ணும். அப்படி இல்லன்னா, நீங்க என்ன பண்ணணும்னா, ஜான் ஸ்பேஸ் இந்த ஹேஷ் வேல்யூ குடுத்துட்டு, நீங்க உங்களுக்கான கஸ்டம் வேர்ட் லிஸ்ட் வந்து இங்க செட் பண்ணலாம். லைக் வேர்ட் லிஸ்ட் அப்படின்னு குடுத்துட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப என்னோட raw_q.txt ஃபைல் வந்து வேர்ட் லிஸ்ட் சாரி யூசர் ஷேர் வேர்ட் லிஸ்ட் raw_q.txt அப்படின்னு இருக்குன்னா, ஸோ இப்படியுமே நீங்க வந்து குடுக்கலாம். ஓகேவா? ஸோ ஒண்ணு ஜானோட டிஃபால்ட் வேர்ட் லிஸ்ட்ல ஹேஷ வந்து கிராக் பண்ணணும்னா, ஜஸ்ட் நீங்க இந்த 2 கமாண்ட் குடுத்தீங்கன்னாவே போதும்.
இல்ல நீங்க யூஸ் பண்ற வேர்ட் லிஸ்ட்ல வச்சு இந்த பர்ட்டிகுலர் ஹேஷஸ கிராக் பண்ணா இந்த மாரி குடுக்கலாம். இன்னொரு வகையும் இருக்கு. என்னதுன்னா, என்ன அல்காரிதம் நீங்க வந்து ஆ குடுக்க போறீங்க அப்டின்னும் நீங்க செட் பண்ணலாம். ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஜான் அப்டின்னு போட்டுட்டு அதோட மேனுவல படிச்சு பாருங்க. ஹெல்ப் ஹெல்ப் கமாண்ட் போட்டீங்கன்னா, இங்க குடுத்துருப்பாங்க. எப்படி வேர்ட் லிஸ்ட்ட செட் பண்றது, என்கோடிங் எப்படி செட் பண்றது, ரூல்ஸ் எப்படி செட் பண்றது, அப்படிலாம் இருக்கும். ஈவன் இதுக்குன்னு தனி விக்கி பேஜ் எதா இருக்கான்னு தெரியல பாப்போம். ஜான் தி ரைபர் விக்கி அப்படின்னு குடுத்து பாக்குறேன். விக்கினா விக்கிபீடியா பேஜுக்கு போகுது. ஸோ அது கிடையாது. ஸோ நமக்கு வந்து ஆக்சுவலி அது எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியணும். அது ஹெல்ப் கமாண்ட்லயே நமக்கு இருக்கு. பட் ஸ்டில் ஆ இன்னும் தெளிவா யாராவது வெப்சைட்ல குடுத்துருக்காங்களான்னு நான் செக் பண்றேன். காமன் ரிசோர்ஸஸ், கம்யூனிட்டி ரிசோர்ஸஸ்ன்னு இருக்கு. டாக்குமெண்டேஷன் இருக்கு. கிட்டப் லிங்க் இருக்கு. இதுல போயிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இங்க தெளிவா சொல்லிருக்காங்க. வேர்ல்டிஸ்ட் ஒரு ரூல்ஸ் ஷோ பாஸ்வேர்ட் லைக் ஒன்ஸ் உங்க பாஸ்வேர்ட் வந்து கிராக் ஆயிடுச்சுன்னா, மறுபடியும் நீங்க எடுத்து பார்க்க ரிட்ரீவ் பண்றதுக்கு ஷோ பாஸ்வேர்ட்ன்னு குடுக்கலாம். ரீஸ்டோர் பண்ணலாம். லைக் இந்த மாரி நெறைய கமாண்ட் இருக்கு. பட் நம்ம தேடுற கமாண்ட் வந்து அதுல இல்ல. மேபி இதுல கிட்டப்ல கிடைக்குதான்னு பார்ப்போம். ஓகே, கிட்டப்ல உள்ளதும் அதுவும் வந்து சேம் தான். ஆர் கூகுளே பண்ணி பார்ப்போமே. கூகுள் கிட்டயே கேட்கலாம். ஹவ் டு செட் அல்காரிதம் ஃபார் ஜான் த ரைவர் அப்படின்னு குடுப்போம். கமாண்ட் லைன் ஆப்ஷன்ஸ். ஆனா ஏன் கடல்லே இல்லையா? சிங்கிள் ரூல்ஸ், இன்கிரிமெண்டல், எக்ஸ்டர்னல், ஸ்டுட் அவுட். ஸோ ஒவ்வொரு ஃபிளாகுமே வந்து அதுக்கான ஃபீச்சர் என்னன்னு குடுத்துருக்காங்க. நீங்க போய் பாருங்க. சால்ட் அப்படின்னு இருக்கு. சேவ் மெமரின்னு இருக்கு. பிகாஸ் நம்ம ஹேஷ்கேட்ல வந்து அது ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஜான் த ரைபர்ல இல்லனாலும் ஹேஷ்கேட்ல விக்கி பேஜ் அவங்க வந்து ஆக்சுவலி விக்கி பேஜ்ன்னு தனியா குடுத்துருக்காங்க. அது மாரி ஈவன் எக்ஸாம்பிள் ஹேஷஸும் கிடைக்கும். லைக் உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியல இன்டர்நெட்ல ஆர் ஹேஷ் ஐடென்டிஃபையர்ல ஐடென்டிஃபை பண்ண முடியலனாலும், இவங்க வந்து தெளிவா குடுத்துருப்பாங்க. ஹேஷ் எக்ஸாம்பிள். இதுதான். ஸோ எம்டி5னா அதோட ஹேஷ் இப்படி இருக்கும். SHA-1னா அதோட ஹேஷ் இப்படி இருக்கும். ஸோ நம்ம பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம் இந்த ஹேஷ் தான் வந்து இப்படி தான் பயன்படுத்தணும் அப்படின்னு. லைக் ஜஸ்ட் டூ ஐடென்டிஃபை த ஹேஷஸ். ஸோ இதுல வந்து நீங்க வைஃபை பாஸ்வேர்ட் ஆர் எல்லாமே நீங்க வந்து கிராக் பண்ணலாம். ஸ்பெசிஃபிக் அட்டாக்ஸ்ன்னு குடுக்குறேன். எக்ஸ்ப்ளாய்ட்டிங் எ SHA-1 வீக்னஸ். ஓகே, இது வந்து ஆக்சுவலி வீடியோஸ்க்குள்ள போகுது. நமக்கு வீடியோஸ் தேவையில்ல. ஹவ் டு செட் அல்காரிதம் ஃபார் ஹேஷ்கேட் அப்படின்னு குடுக்குறேன். கஸ்டம் ஹேஷிங் அல்காரிதம்ஸ். ஓகே, இது வந்து ஆக்சுவலி வந்து ஒரு நம்ம தேடுற த்ரெட் கிடையாது. ஹவ் டு கிராக் ஹேஷஸ் வித் ஹேஷ்கேட் அப்படின்னு ஃப்ரீ கோட் கேம்ப்ல இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஆக்சுவலி ட்ரையாக் மெயில்ல மென்ஷன் பண்ணல. ஜஸ்ட் நம்மளோட ரிசர்ச்க்கு தான் நான் சொல்றேன். எப்படி நம்ம ஒரு ஹேஷ் எடுத்து அத எப்படி பயன்படுத்தி கிராக் பண்றது அப்படின்னு. ஓகே, ஹேஷ்கேட்ட இன்ஸ்டால் பண்றாங்க. அது எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்றாங்க. ஓகே. ஹேஷ் வேல்யூ. ஓகே, SHA-1. ஓகே, மேபி இந்த -A அதெல்லாம் வந்து பயன்படுத்துறாங்கன்னு நெனைக்கிறேன். -Aனா டிக்ஷனரி அட்டாக்கு, காம்பினேட்டர் அட்டாக்கு அப்படின்லாம் இருக்கு. பட் கஸ்டம் அல்காரிதம்னு எங்க இருக்கு? ஹேஷ்கேட் SHA-1 கிராக் அப்படின்னு இருக்கு. ஓகே, மேபி இந்த -M வேல்யூ தானா? ஆக்சுவலி இந்த அட்டாக்கர் பாக்ஸ்ல ஹேஷ்கேட் இருக்கான்னு தெரியல. பார்ப்போம். ஹேஷ்கேட் -H அப்படின்னு குடுப்போம். இருக்கு ஆக்சுவலி. ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. ஒரு பெரிய ரிசல்ட்ஸ குடுக்குது. மேபி எம்ங்கிறது மோடு. ஸ்ட்ரெய்ட் அட்டாக்கா, ப்ரூட் ஃபோர்ஸா, ஹைபிரிட் அட்டாக்கா அப்படின்னு ஃபார்மேட் வந்து குடுத்துருக்காங்க. கேரக்டர் செட் பண்றது.
ஃபார்மேட் வந்து லைக் ஹேஷா, பிளைன் டெக்ஸ்ட்டா அப்படின்னு. வேர்ட் லிஸ்ட் குரூப் ஓகே இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. வேர்ட் லிஸ்ட் பிளஸ் ரூல்ஸ். ஓகே. ஸோ இது ஹேஷ்கேட் பயன்படுத்தியுமே நீங்க வந்து கிராக் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்ப என்ன பண்ணலாம்னா, நான் டைரக்ட்டா வந்து ஜான் பயன்படுத்தி அந்த ஹாஷ் அஸ் அ டிஃபால்ட் வேர்ட் லிஸ்ட் ஜானோட டிஃபால்ட் வேர்ட் லிஸ்ட்ல கிராக் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். ஸோ என்டர் குடுங்க. ஸோ என்டர் குடுத்தீங்கன்னா, இது கொஞ்சம் நேரம் எடுக்கும். இப்போதைக்கு வந்து இது என்ன கண்டுபிடிச்சிருக்குன்னா, கேரளோட பாஸ்வேர்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்கு. ஸோ கேரளோட பாஸ்வேர்ட் வந்து டாகி. ரூட்டோட பாஸ்வேர்டு ஒண்ணும் நமக்கு கிடைக்கல. இன்னும் இது ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப என்ன பண்ணலாம்னா, இங்க இந்த பர்ட்டிகுலர் கிரெடென்ஷியல்ஸ வச்சு எஸ்எஸ்ஹெச் லாகின் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஸோ எஸ்எஸ்ஹெச் அப்படின்னு குடுத்துக்கோங்க. கேரள் வந்து யூசர் நேம் நம்மளோட டார்கெட் ஐபி வந்து 10.10.224.63 என்டர் குடுங்க. இதோட பாஸ்வேர்ட் வந்து DOGGIE டாகி. நம்மளால லாகின் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். எஸ் நம்மளால லாகின் பண்ண முடியுது. ஸோ நம்ம என்ன பண்ணோம், MySQL டேட்டாபேஸ் அண்ட் டேபிள்ஸ வந்து டம்ப் பண்ணி அதோட ஹேஷஸ எடுத்தோம். அப்புறம் அந்த ஹேஷஸ வச்சு அ அந்த பாஸ்வேர்ட் வந்து லைக் அந்த ஹேஷ் வந்து ஆக்சுவலி SHA-1 பயன்படுத்துனதுனால ஈஸியா நம்மளால கிராக் பண்ண முடிஞ்சது. அதோட பாஸ்வேர்ட் வந்து டாகி. ஸோ அத வச்சு நம்ம லாகின் பண்ணிட்டோம். இப்ப நம்ம அந்த டார்கெட் மெஷின்குள்ளார இருக்கிறோம். ஆம். ஸோ இதுல ஏதாவது ஃபைல்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். ஸோ இதுல வந்து ஒரே ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் இருக்கு. கரெக்ட்டா இருக்கும்னு நெனைக்கிறேன். நாட் ஷூர். இது வந்து ஒரு ஃபிளாக் தான். ஓகேவா? இப்போ நம்ம ட்ரையாக்னிக்குள்ளார போலாம். ஸோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஹாஷ் டெம்போட ஃபுல் மாடியூல் நேம் கேட்குறாங்க. ஸோ பேக் டு த மெட்டாஸ்ப்ளாய்ட் ஃப்ரேம்வொர்க். ஆக்சுவலி இது குடுக்கணும் நம்ம. எந்த பிராக்கெட்ஸ் எதுவுமே இல்லாம. ஸோ இது குடுத்து பாருங்க கரெக்ட்டான கனெக்டட் கரெக்ட் தான். நெக்ஸ்ட் வந்து செட் ரெலவென்ட் ஆப்ஷன்ஸ் ரன் எக்ஸ்ப்ளாய்ட். வாட் நான் டிஃபால்ட் யூசர் ஸ்டாண்ட்ஸ் அவுட் டு யூ. ஸோ இதுல வந்து நமக்கு என்ன யூசர் வந்து நமக்கு கிடைச்சது ஹாஷ் டெம்ப்லனா, நான் டிஃபால்ட் யூசர்னா இதுதான் ஆக்சுவலி. ஸோ இதுல வந்து டீபியன், சிஸ், ரூட், கேரல் அப்படின்னு இருக்கு. மேபி இது வந்து கேரல் தான் கரெக்ட்டான ஆன்சர்ன்னு நெனைக்கிறேன். எப்படி சொல்றேன்னா, இதுல 4 டாட் தான் இருந்தது இந்த கொஸ்டின் ஹிண்ட்ல. ஓகேவா? ஸோ வாட் இஸ் த யூசர் அண்ட் ஹாஷ் காம்பினேஷன் உங்களுக்கு கிடைச்சதுன்னு கேட்குறாங்க. ஸோ பாப் ஹாஷ் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ ஆக்சுவல் யூசர் நேமா எனக்கு ரூட்டும், கேரலும் தான் கிடைச்சது. ஸோ இத நம்ம குடுத்து பார்ப்போம் கரெக்ட்டான ரூட்டு. செக் பண்ணி பார்ப்போம். நோப் இது கரெக்ட் இல்ல. ஸோ கேரல் அப்படின்ற யூசர் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி பார்ப்போம். கேரல் அவரோட ஹாஷ். ஓகே. இது வந்து கரெக்ட்டான ஆன்சர். ஓகே. இப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஜான் ஹாஷ் டாட் எக்ஸ்டின்னு. ஸோ நம்ம கிராக் பண்ண மாரியே அ கேரளோட ஹாஷ வந்து கிராக் பண்ண சொன்னாங்க. அதோட பாஸ்வேர்ட் வந்து டாகி. நமக்கு இங்க கிடைச்சது. ஸ்டில் இந்த பர்ட்டிகுலர் ஜான் த ரைவர் ரன் ஆயிட்டு தான் இருக்கு. இன்னும் அது முடியல. ஓகேவா? பேக் டூ ட்ரையாக்மி. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஃபிளாக் கிடைச்சதா? MySQLஓட TXTக்குள்ளார என்ன இருந்துச்சுன்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு என்ன கிடைச்சதுன்னா, THM கங்ராச்சுலேஷன் யூ காட் MySQL ஃபிளாக் அப்படின்னு. ஸோ அவ்வளோதான். யூ ஆர் டன் வித் MySQL ரூம். ஸோ இப்ப நம்ம பண்ணது எல்லாமே ஒரு பேசிக் எக்ஸ்ப்ளாய்ட் தான். அம் ஸோ இதுவரைக்கும் நம்ம என்ன பண்ணோம்னு ஒரு ரீகேப் பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து Nmap போர்ட் ஸ்கேன் பண்ணோம். ஸோ Nmapல நமக்கு என்னென்ன கிடைச்சதுன்னா, SSH அண்ட் MySQL 3306 அண்ட் போர்ட் 22 தான் கிடைச்சது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், அதோட வெர்ஷன் கிடைச்சது. அந்த வெர்ஷன வச்சு பப்ளிக் எக்ஸ்ப்ளாய்ட் இருக்கான்னு செக் பண்ணோம். பட் SSHலயும் சரி, MySQLலயும் சரி அந்த 2 வெர்ஷன்லயும் எந்த ஒரு பப்ளிக் எக்ஸ்ப்ளாய்ட்டும் கிடைக்கல. அதுக்கப்புறம் MySQL கிளையன்ட் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம டிஃபால்ட் கிரெடென்ஷியல்ஸ்லாம் வந்து ட்ரை பண்ணோம். ஸோ ரூட், பாஸ்வேர்டு ஃபர்ஸ்ட் வந்து ரூட் அப்படின்னு பயன்படுத்தி பாஸ்வேர்டு வந்து பிளாங்க்கா ட்ரை பண்ணோம். பட் அது எடுத்துக்கல. ஸோ பாஸ்வேர்டுக்கு என்ன வேல்யூ குடுத்தோம்னா, பாஸ்வேர்டுன்னே குடுத்தோம். அது வந்து எடுத்துக்கிச்சு.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அ MySQL கிளையண்ட் வச்சு நம்ம லாகின் பண்ண அப்புறம், அதில உள்ள டேட்டாபேஸஸ், டேபிள்ஸ் எல்லாமே மேனுவலா நம்பளால எனுமரேட் பண்ண முடிஞ்சது. பட் ஸ்டில் அந்த பர்ட்டிகுலர் டேட்டாபேஸ வந்து டம்ப் பண்றதுக்கு, ஒவ்வொரு இதா போய் பார்க்காம ஆட்டோமேட் பண்றதுக்கு மெட்டாஸ்ப்ளாய்ட் பயன்படுத்துனோம். ஸோ மெட்டாஸ்ப்ளாய்ட்ல ஐ கெஸ் ஸ்கீமா டம்ப் அப்படின்னு பயன்படுத்துனோம். இந்த டேட்டாபேஸ் டேபிள்ஸ்லாம் வந்து எனுமரேட் பண்றதுக்கு. நெக்ஸ்ட் வந்து அந்த டேட்டாபேஸ் டேபிள்ஸ்லாம் வந்து டம்ப் பண்றதுக்கு லைக் என்ன சொல்றது? அதுலேருந்து ஹேஷ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு ஹேஷ் டம்ப் வந்து பயன்படுத்தணும். ஸோ ஹேஷ் டம்ப் பயன்படுத்தினதுல நமக்கு அந்த MySQLஓட யூசர் நேம், பாஸ்வேர்ட் என்னென்னலாம் அந்த டிபில ஸ்டோர் ஆயிருக்கோ, அத வந்து நமக்கு எடுத்து காமிச்சது. பிளெயின் டெக்ஸ்ட்டா கிடையாது. பட் யூசர் நேம் பிளஸ் அதோட ஹேஷ் வேல்யூ கிடைச்சது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹேஷ் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணோம். அட்டாக் பாக்ஸ்ல ஹேஷ் ஐடென்டிஃபையர் இல்லாதனால, ஆன்லைன்ல ஏதாவது ஒரு சைட்ல போயிட்டு நம்ம அந்த ஹேஷ் வேல்யூய போய் குடுத்து பார்த்தோம். அதுல நமக்கு அந்த ஹேஷ் வேல்யூ வந்து SHA-1 கூட மேட்ச் ஆச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஜான் த ரைப்பர் ஆர் ஹேஷ்கேட் பயன்படுத்தி அ லைக் அந்த ஹேஷ் வந்து கிராக் பண்ணோம். டிஃபால்ட் வேர்ட் லிஸ்ட் ஆர் ராக்கி வச்சு நீங்க வந்து பயன்படுத்தலாம். லைக் அத ஹேஷ் கிராக் பண்றதுக்கு. ஸோ அதுல கேரல் அப்படின்ற யூசரோட ஹேஷ் வந்து கிராக் ஆகப்பட்டது. அதுதான் வந்து அவரோட பாஸ்வேர்ட் வந்து டாகி அப்படின்னு கிடைச்சது. அப்புறம் இந்த கிரெடென்ஷியல்ஸ வச்சு நம்ம SSH மூலியமா லாகின் பண்ண முடியுதான்னு செக் பண்ணோம். நம்மளால லாகின் பண்ண முடிஞ்சது. அந்த மெஷின்குள்ளார, டார்கெட் மெஷின்குள்ளார. ஈவன் அதோட ஃபிளாகுமே வந்து நம்ம ரிட்ரீவ் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் வந்து இதோட சம்மரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்தர் லேர்னிங் இதுக்கப்புறம் நீங்க என்ன லேர்ன் பண்ணலாம்? இப்ப வந்து நெட்வொர்க் சர்வீஸ்ல நம்ம 2 ரூமுமே கம்ப்ளீட்டா முடிச்சுட்டோம். ஃபர்தர் லேர்னிங்குமே நீங்க இது போய் பாருங்க. உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நெனைக்கிறேன். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் உள்ள மெஷின்ஸ்லாம் எப்படி இருக்கும்னு நான் ஒரு க்ளூ குடுக்குறேன். இதுவரைக்கும் நம்ம கத்துக்கிட்டோம்ல நெட்வொர்க் சர்வீசஸ் 1, நெட்வொர்க் சர்வீசஸ் 2. இந்த எல்லா சர்வீஸ்ல என்னென்ன கத்துக்கிட்டோமோ, எல்லாத்தையுமே வந்து ஒரு பிராக்டிகல் டெமோவா பார்க்க போறோம். வல்னரபிள் மெஷின்ஸ்ல என்னென்ன இருக்கோ, அதெல்லாம் நம்ம பார்த்து லைக் என்னென்ன கத்துக்கிட்டோமோ, மொத்த வித்தையும் அதுல நம்ம இறக்க போறோம். இதுக்கப்புறம் உள்ள வீடியோஸ்லாம் அப்படிதான் இருக்கும். ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ரியல் வேர்ல்ட் சிடிஎஃப்லாம் எப்படி இருக்குமோ, அதெல்லாம் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, இந்த கன்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா, கீப் சப்போர்ட்டிங், கீப் கமெண்டிங், கீப் லைக்கிங். உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இது ஷேர் பண்ணுங்க. இந்த மாரி ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கலாம். பாய் கைஸ். டைம் ரொம்ப எடுத்துக்கிச்சுன்னு நெனைக்கிறேன். பட் ஸ்டில் லேர்னிங் இஸ் லேர்னிங். கண்டிப்பா உங்களுக்கு உங்க லைஃப்ல ஏதாவது ஒரு தருணத்துல இதெல்லாம் பயன்படும்னு நான் நெனைக்கிறேன். தேங்க்ஸ் கைஸ்.